ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து விமன் குக்கோட எஃப்எஃப் தான். ஓகேங்களா? விமன் குக் எஃப்எஃப் வந்துட்டு ஹே இஸ் இன் லவ் வித் மீ பார்ட் வந்துட்டு ஃபைனல். ஓகேங்களா? ஃபைனல் பார்ட் தான் இது. ஏன் ரீசன்னா, நான் சரியாக கண்டுக்காமல் விட்டுட்டேன். இது சரியாக கொடுக்க முடியல. நிறைய சுச்சுவேஷன் என்னோடய லைஃப்பில், அதனால் வந்துட்டு எனக்கு ஹேண்டில் பண்ண முடியல. அந்த ரீசனால் தான் நான் எஃப்எஃப் வந்து முடிக்கிறேன். ஓகேங்களா? இதில் ஸ்கூலுக்கு அவங்களோட காலேஜ் லைஃப்பும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் கம்மியாக தான் இருக்கும் ஸ்டோரி. அதனால் எதுக்கு எடுத்துகிட்டே போயிட்டு இருக்க வேண்டாம், எதுவும் முடிச்சிடலான்னு தோணுச்சு. ஓகேங்களா? இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். சரி, ஓகேடா. அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் எதில் விட்டுருப்போம் அப்படின்னா, நம்ம ஜின்னு ஜெய்ஹோப் 2 பேரும் ஜிம்மில் வந்து மீட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதோட தான் விட்டோம். இப்போ ஆஃப்டர் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலண்டா, நம்ம ஜிம்மின் ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. நம்ம குக்கி பேபி வந்துட்டு நம்ம டேக்கிட்ட விளையாடிட்டுருக்கு. பையனும் ஜிம்மின் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. வந்துட்டு பேபி தான் வச்சுட்ருக்காரு. இப்போ அவங்க ஒரு பர்சன் வராங்க. கம்மின்னு ஆஃபீஸில் கேட்குறாங்க. இப்போ போய் டர்ன் பண்ணால் ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அந்த வாய்ஸை கேட்டதும் அப்படியே ஜிம்மின் டர்ன் பண்ணாங்க. என்னும் இப்படி சொல்கிறாங்க. ஓ, என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. என்னும் ஏன் இப்படி பேசுகிற அப்படி சொல்கிறாங்க. இல்லை என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படி சொல்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஏன்டா அப்படி பேசுகிற அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கேட்குறாங்க. ஓ, அதனால தான் எனக்கு நீ போனதுலேருந்து நிறைய டைம் கால் பண்ணியா, என்னை கான்டாக்ட் பண்ணியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மினுக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியல. என்னோட பேசாத அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஏன்னு பார்க்குறாங்க. இப்போ கேட்குறாங்க. ஏன்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உன்ட்டு பேசுகிறேன், உன்ட்ட தானே பேசிகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. சரி பேசிக்க சொல்லிட்டு நம்ம பேபி வந்துட்டு கொஞ்சம் அழகிற மாதிரி ஆகுது. சரி நான் வெளில தூக்கிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேபி தூக்கிட்டு இப்போ ஏன்னு பார்க்குறா. சரி இவங்க 2 பேருக்குள்ள பேசிட்டு வந்து ஃப்ரெண்டுக்குள்ளே சண்டை போட சொல்லிட்டு வா நானும் வரேன் சொல்லிட்டு அப்போ போய் நைட்டே பேபி 3 பேர் போயிட்டாங்க. ஜிம்மின் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. நான் உனக்கு என்னடா பண்ணேன், நான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இல்லையாடா, எல்லாத்தையும் என்கிட்ட தானே ஷேர் பண்ணேன், ஏன்டா இது மட்டும் என்கிட்ட ஷேர் பண்ணல சொல்லி கேட்குறாங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இல்லை என்னமோ சொல்கிறாங்க. இங்கே பாரு அந்த டேயில் என்ன நடந்துச்சு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாங்க. ஃபாரின் போகிற டே உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சான், உனக்கும் நம்பிச்சாவுக்கும், அதுக்கப்புறம் ஃபாரின் போனீங்க, என்ன நடந்துச்சு, ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லலாம் சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம ஜிம்மினுக்கு. இல்லைடா அது வந்து சொல்கிறாங்க. என்னை ஃப்ரெண்டாகவே நினைக்கலையா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அது வந்து தனியாக இருந்திருக்க, ஃபேமிலியை பார்க்கல, எத்தனை டைம் ஜெயிக்க போயாங்கன்னா எனக்கு வந்துட்டு டேக்கெலாம் கால் பண்ணி கேட்டே தான் இருந்தாங்க. அப்படி கூட டேட்டோடு கேட்டேன், எனக்கு வந்து நம்பர் கூப்பிட்டு பேசுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். எதுவுமே என்கிட்ட வந்துட்டு கான்டாக்ட் கூட பண்ண முடியல. அவனாக கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொன்னான். ஆனால் நீ ஒரு டைம் கூட எனக்கு கூப்பிடல இல்லை சொல்லிட்டு நம்ம என்ன ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்கிட்ட பேசணும்னு தோணவே இல்லையா, நீ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னன்னு கேட்குறாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பேசாத அப்படி சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு எனக்கு புரியலையே சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினும் அப்படியே பேக் டு ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் போகலான்டா. இன்றைக்கி கிராஜுவேட்டே தான், ஆனால் வீட்டிலேருந்து யாரும் வரல, இவங்க மட்டும் தான் கிராஜுவேட்டே ஆகிட்டு இருக்காங்க. ஜங்க் மட்டும் ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ 2 வீக்ஸாக எக்ஸாம் நடக்கிறதுனால நம்ம ஜிம்மின் ஜங்குக்கிட்ட பேசிக்க மாட்டாங்க டேக்கிட்டையும். ஏன்னா 3 பேரும் எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜிம்மின் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரீசனால் தான் போகிற எக்ஸாம் முடிச்சா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஒரு நிறைய திங்கிங் ஓடி எடுத்துருக்கோம். அதை பற்றி நம்ம ஜங்க் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மினை பார்க்குறாங்க. இந்த பக்கம் மெக்கு காயெல்லாம் ஒரு மாதிரி வந்துட்டு வேறுபாட்டெலாம் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. கிராஜுவேட்டி முடிச்சுட்டு அந்த கவுனோட வந்துட்டு அந்த கவுன் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, வரும்போது விளையாடுறது அப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சும்மா வெடியெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜிம்மினை பார்க்குறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கா என்னாச்சு, ஏன் ரொம்ப சேடாக இருக்கா சொல்கிறாங்க. அதுவா என்னோடய ஜிம்மினை நம்ம மிஸ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா என்ன மிஸ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ரொம்ப அழகாக இருக்காங்க. அந்த கிராஜுவேட்டே அந்த ட்ரெஸ்ஸில் இப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் பிக்சர் எடுத்துக்கலாமான்னு இருக்கா. எடுத்துக்கலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்து அங்கே பெருசாக விளையாடிட்டு இருக்காரு. அவங்க அங்கே இருக்கா வா போட சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ஜங்கு 2 பேரும் கொஞ்சம் தள்ளி வந்துட்டு 2 பேரும் அழகாக வந்துட்டு பிக்சர் எடுத்துக்கிறாங்க சேர்ந்த மாதிரி. அப்படியே வந்து ஜங்குக்கு ஜிம்மினோட ஷோல்டரை சாஞ்ச மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்மின் ஜங்கோட ஜஸ்ட் சாஞ்ச மாதிரி அழகாக பிக்சர் மாறி எடுக்கிறாங்க. பார்க்க அழகாக இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம பேபிஸ்ட்டை காட்டணும்ல அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வாட்ஸ்அப் கேட்க ஜிம்மிக்கு ரொம்ப ஷையாகிடுது. ஜங்குக்கா ஐ மிஸ் யூ, நான் ரொம்ப மிஸ் பண்ண உடனே அப்படி சொல்கிறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ண உடனே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின் ஜங்க் போய் ஒருத்தர் பார்க்க இப்போ ஜிம்மின் அப்படியே ஜங்க் போயிட்டு ஹக் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ரொம்ப டேஸாக அந்த மாதிரி ஒரு கிஸ் பண்ணிக்கவா அப்படி கேட்குறாங்க. ஏன்னா இது காலேஜாக கொஞ்சம் பயமாக இருக்கேன். இல்லை ஜங்குக்கா பயமாக இருக்கே சொல்கிறாங்க. யாரும் இல்லைடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கே சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் அப்படியே இந்த ரைஸை கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்க் போய் கிஸ் பண்ண 2 பேரும் பேக் கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக ஜிம்மின் கிஸ் பண்ணிட்டுருக்கா. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க போய் ஷாக் ஆகிடுறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படியே டர்ன் பண்ணா ஜிம்மின் ஜங்கு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அப்படி தள்ளி வந்துடுறாங்க. அப்பா அப்படி சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் சொல்கிறாங்க. இல்லை
என்ன பண்ணிட்டுருக்கா சொல்கிறாங்க. இவன் யார் என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஏய் பொறுக்கி என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்கிறேன். நம்ம ஜங்கோட காலரை ஒரு பர்சன் பிடிக்கிறாங்க. அவங்க வேறு யாரும் நம்ம ஜிம்மில் அப்பா தான். அங்கே பாருங்கள் கையெடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. அப்பா அப்பா சொல்கிறாங்க. ஜிம்மின் அவங்க அப்பாட்ட அதிகமாக பேச முடியாது. ஆனாலும் ஜங்குக்கு மேலே ஹேண்ட் வச்சுருந்தாலும் பயமாக இருக்க அப்பா அப்பா கையெடுக்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்போ ஜிம்மில் அப்பா கொஞ்சம் கூட யோசிக்காம ஜங்குக்கு அப்பா அடிக்கடி ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜிம்மில் பார்க்கவே அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா டான் பண்ணி அப்படி ஜிம்மிலையும் அடிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு காலேஜுக்கு படிக்கிறப்ப என்ன அசிங்கம் பிடிச்ச வேலை பார்த்துட்டு இருக்கா என்ன பண்ணியிருக்க சொல்லி கேட்குறாங்க. அப்பா தப்பாக பேசுறீங்க நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஜங்குக்காவை அடிக்காதீங்கப்பா ஜங்குக்காவை எதுவும் பண்ணாதீங்க சொல்கிறேன். ஜிம்மின் ஜங்கோட முன்னாடி பண்ணிக்கிறாரு. ஜங்கு பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் அங்கிள் உங்களுக்கு எதனா கோவம் என்ன அடிச்சுக்கோங்க. ஜிம்மினோட கை வைக்க சொல்லுங்க. என் பையன் நான் அடிப்பா அது கேட்க நீ யார் அப்படி சொல்கிறேன். ஜங்கு கூட ஜிம்மில் அப்பா ஜங்கு கூட சண்டை போடுறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அப்பா அவன் என்னோட ஜங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அவன் யார் உனக்கு சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அப்பா என்னோட ஜங்குப்பா நான் லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா அவ்வளோ கோவம் லவ் பண்ணுறியா உனக்கு முன்னாடி 2 அண்ணாங்க இருக்காங்க நீ என்ன லவ் பண்ணுறத சொல்கிறேன். இவனை போய் லவ் பண்ணுறத சொல்லிட்டு இருக்கு இதுக்காக காலேஜ் வேலை சொல்கிறேன். நம்ம ஜங்கோட ஜிம்மில் அப்பா போய்ட்டு ஜங்குக்காகவே நடிக்கிறாங்க. ஜிம்மில் பார்க்க முடியல. அப்பா அங்கே பாருங்க இன்னொரு டைம் என் ஜங்குக்கு நீங்கள் ஹேண்டை வச்சிங்க நான் என்ன பண்ணணும்னு தெரியாதுப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ரொம்ப கோவம் பேசுகிறாங்க. ஜிம்முக்கு அவர் அப்பாவுக்கு அதை பார்க்க அவ்வளோ கோவம் வருது. நீ இப்பெல்லாம் பேசுனா உங்களுக்கு சரி வருது அவன் ஜிம்மில் ஹேண்டு பிடிக்கிறாங்க. வீட்டுக்கு பேசுகிற சொல்லிட்டு பிடிச்சி எடுக்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஏதோ அவருக்கு தன்னை விட்டு ஏதோ போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா நம்ம ஜங்குக்கு வந்து ஜிம்மோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு டர்ன் பண்ணுறாங்க. ஜிம்மோட அக்கௌண்ட் டர்ன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறேன் பையனோட கை விட சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இவனோட பாய் ஃப்ரெண்ட் நான் அவனை லவ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இங்கே பேசிட்டு போயிடுங்க. நான் லவ் பண்ணுறேன். நான் வந்து நல்ல ஜாபுக்கு போயிட்டு என்னோட ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன மேரேஜ் பண்ணிக்கணுமா யார் உனக்கா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இப்படி இப்போ காலேஜ் ரூம் பார்க்காம கிஸ் பண்ணிட்டுருக்க நீலாம் ஒரு இவன் மேலே லவ் பண்ணுற பேரில் கிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்க உன்னை நான் மேரேஜ் பண்ணிப்போம் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அதுவும் என்னோட ஜிம்மின் நான் யார் சொல்கிறாங்க வந்து மேரேஜ் பண்ணிப்பா சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அப்பா அப்படி பேசுகிறீங்க ஜங்கு ஆகிட்ட அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிம்மின் தேவலாம் பேசாதவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா ஜிம்மில் ஹேண்ட் ரொம்ப ஃபோர்ஸ் இருக்கா. ஜிம்மில் அப்படி வந்து பெயினாக இருக்க அவருக்கு. அந்த பெயினை ஜங்கு பார்க்க அவர் ரொம்ப கோவத்தை டக்குன்னு ஜங்கு பார்த்து ஜிம்மில் அப்பாவோட ஹேண்ட் தட்டி விட்டு ஜிம்மில் அவர் பக்கம் எடுத்துடுறாரு. ஏய் என்ன பண்ண சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் அங்கிள் அவன் என்னோட ஜிம்மின் என்ன லவ் பண்ணுறான் நான் அவனை லவ் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. பாரு என் பையனை ஒன்றை மாதிரி பையனாக கொடுக்கவே மாட்டேன் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அதுக்கு தெரிஞ்சுக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா ஜிம்மில் அப்பா ரொம்ப வந்து கோவம் பேசுகிறாங்க. ஜிம்முக்கு அது ரொம்ப பார்க்க பயமாக இருக்கா. அப்பா இவனை நான் ரொம்ப லவ் பண்ணுறப்பா சின்சியராக லவ் பண்ணுறப்பா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் இவனை இந்த மாதிரி ஒரு பொறுக்கியவா சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா சொல்ல ஜங்கோட மாதிரி இருக்க ஜிம்மில் சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் ஜங்கோவை தப்பாக பேசுறீங்க. ஜங்கோ ரொம்ப நல்ல பையன் அவங்க வந்து பொறுக்கினா சொல்லாதீங்க அதில் எனக்கு பிடிக்காது சொல்லிட்டு ஜிம் ரொம்ப கோவம் பேசுகிறாங்க. எப்போதும் இப்படி பேச கற்றுக்க சொல்கிறது. ஜிம்மில் அப்பா அகைன் ஜிம்மில் அடிக்க வர ஜங்கோ ஜிம்மில் அப்பா நல்லா பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி தட்டி விட்டுறாரு. இன்னொரு டைம் அவனை அடிச்சிங்கன்னா என்ன பண்ணு தெரிய சொல்லி ஜங்கு கோவப்பட இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா வேண்டாம் நீ கோவப்படாத நான் பேசிக்கிறேன் சொல்கிறாங்க. என்ன நீ பேசிக்குவா இங்கே பாரு நீ பேசிட்டு கூட நான் ஓகே நீ யார் என்கிட்ட போய் என் கையை தட்டிட்டு சொல்லிச்சாங்க. ஜிம்மில் அப்பா கொஞ்சம் ஜங்கு ரொம்ப சண்டை வர 2 பேருக்குள்ள ஜிம்மில் தடுக்கவுங்களா. இப்போ ஜிம்மில் அப்பா ஜிம்மில் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் அங்கிள் அவனுக்கு மேரேஜ் நடந்தது என் கூட நடக்கும் நான் தான் லவ் பண்ணுறேன் நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்போம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க என்னால் என்ன முடிஞ்சால் என்னோட ஜிம்மில் கிட்ட எனக்கு பிரித்து பாருங்கள் சொல்லிட்டு அவங்க சொல்ல ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. அப்படியா சொல்லிட்டு ஜிம் பார்த்து கேட்குறாங்க. ஜிம்மில் பார்க்குறாங்க. அப்பா நான் ஜங்குக்கா ரொம்ப லவ் பண்ணுறப்பா சொல்கிறாங்க. ஜிம்மில் எனக்கு லவ் கிடையாது அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் அப்பா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்பா நீங்கள் வேறு மாதிரி யோசிக்காதீங்க ஜங்குக்கு ட்ரூ லவ் பண்ணுற ஜங்குக்கு என்ன லவ் பண்ணுறாப்பா சொல்லிட்டு ஜிம்மின் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்பா அது வேறு மாதிரி பார்க்குறாங்க. நான் அக்கா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து லைஃப்பில் செட்டே ஆகாது ஜிம்மின் குழந்த மாதிரி பேசிட்டு இருக்காத வா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எதுவும் கெட்டு போய் நின்றுருக்க நீங்கள் இந்த காலேஜுக்கு வந்து ரொம்ப கெட்ட பசங்க கூட சேர்ந்துருக்க சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா வேண்டாப்பா சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்மின் அப்பா கேட்குறா இல்லை இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜிம்மின் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க அப்பாவோட ஹேண்டை விட்டுறாங்க. அப்பா நீங்கள் பாருங்கள் நீங்கள் எப்போ எனக்கு ஒரு சொல்லிவிடுங்க நான் ஜங்குக்கா தான் லவ் பண்ணுறேன் ஜங்குக்கா இப்போ நான் வந்துட்டு இப்போ நாங்கள் 2 பேருமே ஜாபுக்கு போவோம் படித்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் முடிச்சிட்டோம் நாங்கள் ஜாபுக்கு போகிறோம் அண்ணாவுக்குலாம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னோட ஜங்குக்கா நீங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கிறதா சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்லுங்கள் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்ல ஏன்னா எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கையில் வீட்டுக்கு வரதுக்கு சொல்கிறாங்க என்னன்னு இருக்குது ஏன்னா இவங்களும் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் சொல்கிறாங்க. ஆமாப்பா எனக்கு ஜங்கு தான் வேணும் ஜங்கு தவிர வேறு யாரும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஜிம்மின் கிட்ட நிற்கிறாங்க. ஜிம்மின் பிடிச்சி ஜங்குக்கா பிடிச்சிக்கிறாங்க. அவரோட பக்கத்தில் போயிடுறாரு. இங்கே பாரு ஜிம்மின் நீ உன் லைஃப்பில் இருக்கவே கூடாது இவனை பார்க்குறீங்க கடைசி டேவாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜங்குக்கு அப்போ பயம் வந்துடுது. இவங்க அப்பா பேசிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக ஜிம்மில் தன்னிட்டு அவர்கிட்ட வந்து பிரிச்சுருவாங்களோ பயத்தில் அவர் இங்கே பாருங்கள் அங்கிள் சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் அங்கிள் கூப்பிடாத சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கடத்துக்கு மேலே ஜிம்மில் அப்பா முடியல. இங்கே பாரு ஜிம்மின் அவன் உனக்கு வேண்டாம் நான் அம்மா அண்ணா 2 பேரும் நாங்கள் 4 பேர் வேணும்னா அவனை விட்டுரு சரியா அவனை மறந்துட்டு இந்த டேவோட எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு அப்பா அவனை மன்னிச்சிடுவான் வா உனக்கு நல்ல லைஃப் இருக்குது அவன் வேண்டாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இவன் வேணும்னா நீ மொத்தத்தையும் இழந்துட சொல்கிறாங்க. உனக்கு எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு அவனை மேரேஜ் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்
சொல்கிறான். ஜிம்மினோட அப்பா ஜிம்மின் பார்த்து சொல்ல ஜிம்மின் பார்க்குறாங்க. அப்பா ஜங்குக்கு ரொம்ப நல்ல பையப்பா, ரொம்ப நல்லவங்கப்பா, அவங்க ஒர்க்லாம் போவாங்கப்பா, ஒர்க்லாம் போயிட்டு நல்லா பார்த்துப்பாங்கப்பா, எனக்கு அவங்கள மேரேஜ் பண்ணி வைங்கப்பா, எனக்குலாம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சொல்லி ஜிம்மின் ரொம்ப கெஞ்சிறாங்க. ஜிம்மினோட அப்பாவுக்கு வந்துருக்கா கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அவங்களுக்கு ஜங்கு பிடிக்கவே இல்லை. அங்கே பாருங்கள் அங்கிள் சொல்கிறாங்க. அதனால் ஜங்குக்கு வந்துட்டு பார்த்தா பொறுமை பேசுகிறான்னு பார்க்குறது, ஆனால் முடியல. ஒரு கடத்துக்கு மேலே ஜிம்மின் என் கூட தான் இருப்பான். நான் அவன் ஜிம்மின் உண்மையை சொல்லு, நான் எப்படி இருக்கணும் என் கூட அப்படியே வருவில்லை ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினை பார்த்து ஜங்கு கேட்கா. ஜங்கு ஜிம்மின் கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு அப்போ அவங்க அப்பா பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜிம்மின், நீ இப்போ ஏமாந்து போயிடுவா, நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோ, லவ் மேரேஜ்லாம் வேஸ்ட், அதெல்லாம் ரொம்ப தப்பு, நீ என்னெல்லாம் யோசிச்சு விட்டு அப்பா வேணுமா இல்லை அந்த பொறுக்கி போய் வேணுமா சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்கப்பா, ஜங்குக்காவை பொறுக்கிட்டு சொல்லாதீங்க சொல்கிறாங்க. நான் லாஸ்ட்டாக கேட்குறேன், அப்பா வேணுமா அவன் வேணுமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மினோட ஜங்கோட கண்ணத்தெல்லாம் பார்க்குறாரு. ஜிம்மினோட அப்பா அடித்தது அப்படி இருக்குது, அவருக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது, மனசுக்கு வலிக்குது ரொம்ப. அப்பா எனக்கு சொல்லிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. அவங்க அம்மா, அவங்களுடைய அண்ணா, எல்லாரோட முகமும் வருது. ஆனாலும் தன்னோட லைஃபாக இருக்கிறது இப்போ ஜங்குக்கு தான் வந்துட்டு, அவங்க ஏன்னா அவர் மறந்துட்டு வேற ஒரு பசங்களால் வாழ முடியாதுல்ல. அதனால் பார்க்குறாரு. அப்பா எனக்கு ஜங்குக்கு தப்பா வேணும் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. அப்பா எனக்கு ஜங்குக்கு தான் வேணும் சொல்கிறாங்க. உன் லைஃப்பில் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, இனிமேல் வீட்டை தேடி வரவே கூடாது சொல்லிட்டு, உனக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் செத்துப்பட்டு நினச்சிக்கிறேன் சொல்லிட்டு அப்படியே ஜிம்மினுக்கு அப்பா கிளம்பி போயிடுறாங்க. அப்படி தான் நம்ம ஜிம்மின் ஜங்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மின் ஜங்கு அழுதுட்டு இருக்கா. இதை பார்க்குற நம்ம அதுக்கப்புறம் எல்லோரும் வந்திருப்பாங்க. எல்லாம் வந்திருக்காங்க. இது வேறு அது அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிவு பண்ணுறாங்க, ஜிம்மின் ஜங்கு இங்கே இருந்தால் கொஞ்சம் சேஃப் இல்லை அப்படின்னு நினச்சி தான் அவரே சர்ச்சை கூட்டிகிட்டு போய்ட்டு நம்ம தான் அரேஞ்ச் பண்ணுறாரு மேரேஜ். நம்ம ஜிம்மினு கேட்குறாங்க. நீ சொல்கிறாங்க நான் அவனை பொறுமையாக மேரேஜ் பண்ணிக்கிற பிரச்சனை சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஜங்குக்கும் ஜிம்மினுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு அவர் கனடாவுக்கு தான் அனுப்புகிறாரு. ஏன்னா இப்போ வந்துட்டு கனடாவில் நம்ம டேக்கும் தெரிஞ்ச ஒரு கம்பெனி, அதாவது அவங்க ஃப்ரெண்டோட கம்பெனி ஒன்று இருக்குது. அதாவது டேவோட ரிலேட்டிவோட கம்பெனி ஒன்று இருக்கும். அதனால் அங்கே போனால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருப்பாரு. நம்ம ஜிம்மினும் டேவும் ஜங்கு அங்கே போயிருப்பாங்க. ஆனால் ஜங்கு வந்து விருப்பம் இல்லை, அங்கே அந்த மாதிரி தெரிஞ்சவங்க கம்பெனிக்கு போக வேண்டாம், ஏதோ ப்ராப்ளம் ஆகிடும் சொல்லிட்டு அவர் வேற ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஜாப் அப்ளை பண்ணியிருப்பாரு. நம்ம ஜிம்மினும் சேம் அப்படி தான், அங்கே அவரும் அப்ளை பண்ணியிருப்பாரு. 2 பேருமே தனித்தனியாக கம்பெனியில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்படி தான் நம்ம டேஸ் போயிருந்துருக்கோம். 1 இயர் நம்ம டேவும் நம்ம ஜிம்மின் நம்ம ஜங்கு 2 பேரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. டே வந்துட்டு கால் மட்டும் தான் பேசுவார். 1 இயர் ஆயிருக்கு ஸ்டில் இது வரைக்கும் நம்ம எந்த குட் நியூஸுமே நம்ம ஜிம்மிட்டு வரல. அப்போ டே பார்க்குறாங்க. ஒன் டைம் வீடியோ கால் பண்ணுறாங்க. நம்ம உட்காந்துருக்காங்க. ஜங்கு ஜிம்முக்கு ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணி விட்டுருக்காங்க. வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜிம்மில் பார்த்து அவங்க டே கேட்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க, என்ன எனக்கு குட் நியூஸ் சொல்ல முடியாது சொல்கிறாங்க. குட் நியூஸாக என்ன டே சொல்லணும், நம்ம ஜங்கா நம்ம வந்துட்டு பைக் வாங்கணும்லம்மா, அது நீ சொல்ல மறந்துட்டியா சொல்லிட்டு நம்ம ஜங்கு பார்த்து கேட்குறாங்க. அப்போ டே ஒரு மாதிரி பார்க்குறோம் 2 பேரையும் வந்துட்டு. இல்லையடா நான் பைக் வாங்கினப்போ சொன்னேன் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன குட் நியூஸ், எங்கள் வீட்டில் வேறு எந்த குட் நியூஸ் இல்லையடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்முன்னு சொல்ல டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னப்பா லைஃப் இது சொல்லிட்டு ஒரு நாள் பார்க்குறாங்க. 1 இயர் ஆகிட்டு மேரேஜ் ஆகிட்டு 2 பேரும் ஜாபும் போகிறாங்க. அப்புறம் ஒரே வீட்டில் ஒன்றா இருக்காங்க. அப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம தேவையே வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே கிளம்பி வந்துடுறாரு. இங்கே நம்ம கனடாக்கு தான் வராங்க. நம்ம கனடாக்கு வந்துட்டு நம்ம டே பார்க்குறாங்க. 2 பேரும் அவங்க 2 பேரும் வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்க வீட்டுக்கே அவர் தெரியும். வீட்டோட அட்ரஸ்க்கு வந்துட்டு வந்து பார்க்குறாரு. அப்போ தான் கேட்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே அப்போ சொல்லிட்டு ஜிம்மின் போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. டேவா ஜங்கு சேர்த்து ஹக் பண்ணுறாங்க. 3 பேர் சேர்த்து ஹக் பண்ணிக்கிறாங்க. டே எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஜங்கு தான் வந்து ஃபுட் வந்து குக் பண்ணுறாங்க. இப்போ 3 பேர் சாப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அவருக்கு கம்பெனிலேருந்து கால் வருது. இருடா எனக்கு கம்பெனிலேருந்து கால் வருது வந்துடுறேன் சொல்லிட்டு அவர் கம்பெனி கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஜிம்மின் தான் உட்காந்துருக்காங்க. டே கேட்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க, இங்கே பாரு உனக்கு மேரேஜ் ஆகிட்டு 1 இயர் ஆகிட்டு என்ன எனக்கு இது வரைக்கும் குட் நியூஸாக சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. டே எனக்கு புரியல, குட் நியூஸ் ஆனால் என்ன சொல்லணுன்ட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கேட்குறாங்க. இன்னும் தெரியல, உனக்கு உண்மையாகவே தெரியலையா இல்லை என்கிட்ட அப்படி விளையாடுற சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியலையே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போ தான் கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு குட்டி ஜிம்மினோ எப்போ வருவாங்க சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி எழுது. என்ன சொல்கிற டே நீ சொல்கிறாங்க, நீ இல்லாமல் நாங்கள் எப்படி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண முடியும் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கேட்க டேக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்கிறாங்க. ஆமாம் டே உனக்கு எனக்கு மேரேஜ் ஆகலைல்ல, அப்புறம் எப்படி மேரேஜ் நம்ம 3 பேர் தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. டே அது என்னடா பேசுகிற சொல்கிறாங்க. எங்கள் பேர் இல்லை நம்ம தனித்தனி லைஃப் ஸ்டார்ட் ஆகும், ஆனால் நீங்கள் கூட இல்லாமல் நாங்கள் மட்டும் ஹாப்பியாக அப்படியே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ டேக்கு அவ்வளோக்கும் ஒரு நான் இதுக்காக மேரேஜ் பண்ணி வச்சேன், இதெல்லாம் யோசிக்காம நான் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பேன் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம்ன்றாங்க பாரு அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்த் வந்து சிக்காக இருக்குது ஓகேவா. இப்போது அவரை வந்துட்டு அவரே சொல்லி அவர் வந்துட்டு இப்போ மெட்ராஸில் இருக்கார். அவரோட ஒர்க் எடுத்து நான் தான் பார்க்கணும், எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது ஜிம்மின், என்னால் இப்போ மேரேஜ் பற்றி யோசிக்க முடியலடா, நான் வந்து ஃபேமிலிக்குள்ளே இப்போ வர முடியாது, இருக்கவே எனக்கு டைம் இருக்குது, ஏன்னா ஒயன் இப்போ தான் படிச்சுட்ருக்கா, அப்புறம் அம்மா எல்லோரும் நான் பார்க்கணும்டா, பிஸ்னஸ் அப்பா எல்லோரையும் பார்க்கணும்டா, அந்த ரீசன்னால தான் நீங்கள் 2 பேரும் இப்போ ஹாப்பியாக இருங்கடா, கொஞ்சம் டைம் போகட்டும், அதுக்கப்புறம் நான் வீட்டில் பேசுகிறேன், அப்புறம் லவ் பண்ணுறது மேரேஜ் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறேன் சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மின் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இல்லை நான் வந்து அப்படி என்னால் இருக்க முடியாட்டி நாங்கள் மட்டும் லைஃப்பை ஸ்டார்ட்
பண்ணிட்டு நீ தனியாக இருக்கிறத பார்க்க முடியல சொல்கிறாங்க. என்னடா பேசுகிற சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க. இல்லை போ அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண முடியாது. இந்த 1 இயரில் நானும் டேவ் ஜங்குக்கு அப்படி நினச்சதே இல்லை. நாங்கள் 2 பேரும் உன்னை பற்றி அதிகம் பேசுவோம், நம்ம ஃப்யூச்சரில் எப்படிலாம் இருப்போம்னு சொல்லிட்டு நீ நிறைய கஷ்டப்பட்டுருக்க. இப்போது நீ அங்கே அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும் நாங்கள் 2 பேரும் சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லைடா அவனுக்குன்னு ஒரு ஆசைகள் உனக்குன்னு அப்படி இல்லையே சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி இல்லைடா, நானும் அப்படி இல்லை சொல்லிட்டு நீ இல்லாமல் நாங்கள் எப்படி ஹாப்பியாக சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து சொன்னாங்க புரியாது சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ நீ நான் மேரேஜ் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறேன் டே சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்புறமா அப்பா அம்மா கிட்ட அப்புறமா சொல்லலாம். இப்போ உனக்கு ஓகேவா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. மேரேஜ் எங்கே சொல்கிறாங்க. இங்கே இந்த கனடாலே பண்ணிக்கலாமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மு கூட ஹாப்பியாகிடுது. நீ உண்மையாக சொல்கிற டே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு நம்ம டே ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மில் வந்துட்டு கிஸ் பண்ணுறாரு. ஜிம்மிலும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்கு தாண்டா வெளில போயிருக்காங்க. வெளில போயிட்டு அவர் ரிட்டன் வீட்டுக்கு வராரு. நம்ம டே சொல்கிறாங்க. ஜங்குக்கா நான் ஒரு முடிவு எடுத்துருக்கேன், அதுக்கு என்ன சொல்கிறாங்க. என்னடா சொல்லி கேட்குறாங்க. நான் ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கவிடா இங்கே அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக என்னடா சொல்கிறேன்னுக்கு மேரேஜ் பண்ணிக்க போகிற சொல்கிறாங்க. ஆமாடா மேரேஜ் பண்ணிக்கிறேன், இங்கே பண்ணிக்கவா சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஜிம்மின் ஜங்குக்கிட்டே 3 பேரும் ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க. அங்கே போய்ட்டு ஜங்குக்கு முன்னாடி தான் நம்ம டேக்கும் ஜிம்மினுக்கும் மேரேஜ் நடக்குது. நம்ம டே ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மினுக்கு அந்த ரிங்கை போட்டு விட்டு இப்போ அவள் ஜிம்மினுக்கு டேக்கு ரிங்கை போட்டு விடுறாங்க. 2 பேரும் ஹாப்பியாக மேரேஜ் பண்ணிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணிட்டு வெளில வராங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஏன் டே சடனாக சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் சொன்னால் இவன் வேறு மாதிரி ஃபீல் பண்ணுற சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மி நீ போ சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. போயிட்டு காரில் உட்கார சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் போய்ட்டு காரில் உட்காருறாங்க. இப்போ நம்ம ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கு கையிட்ட டேவும் போகிறாங்க. டே பார்த்து நம்ம ஜங்கு கேட்குறாங்க. என்னாச்சு டே எதுக்காக ஜிம்மி அனுப்ப சொல்கிறாங்க. டே அவன் தான் அப்படி குழந்தை மாதிரி இருக்கானா நீயும் அப்படி இருப்பியா சொல்லி கேட்குறாங்க. என்னடா சொல்கிறது கேட்டால் உன் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ண வேணாவா சொல்கிறாங்க. என்ன டே பேச சொல்கிறாங்க. டே பாரு இப்போ நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுன்றது வந்துட்டு நினச்சி ஜிம்மினுக்காகவும் உனக்காகவும் தான். ஏன்னா நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க. நான் இல்லாமல் என்னை மேரேஜ் பண்ணிக்காமல் நீங்கள் 2 பேர் லைஃப் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அந்த ரீசனுக்காக தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு. ஆமாம் அங்கே பாரு ஜங்குக்கா எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நான் ஜிம்மிட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்ல முடியல. உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரியா. அங்கே எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது என்னை சுற்றி. அதை இடத்துல சரி பண்ணணும். சரி பண்ணிவிட்டு நான் ஜிம்மில் மேரேஜ் அதை நான் ஜிம்மில் வந்து ப்ராப்பராக அப்பா அம்மாவோட சம்மதத்தோடு தான் மேரேஜ் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும்டா. அது வரைக்கும் உங்கள் லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க ஓகேவா. நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும். 1 இயர் ஆகிட்டா நீங்கள் இங்கே வந்துட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு இப்படியேவா இருக்கீங்க அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அதில் டே சொல்கிறாங்க. பாரு நீ அவன் தான் அப்படி இருக்கா நீ இப்படி இருக்காது ஓகேவா. நான் நெக்ஸ்ட் டைம் இங்கே வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு குட் நியூஸ் நீங்கள் சொல்லணும். குட்டி ஜிம்மினோ குட்டி ஜங்கோ இருந்தாங்கன்னா மட்டும் தான் நான் வருவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. என்னடா அப்படி பேச ஆமாம் நீங்கள் 2 பேரும் இப்படி இருந்தால் எப்படி நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி உருவாகும் சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க. அப்படி ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு பேபி வரும்ல அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பேபி நீ பற்றி எனக்கு கூட நான் எப்படி பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எனக்கு ஒரு பேபி இருக்கும், அது நீ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இவனுக்கு வந்து வருத்தமே சொல்கிறேன். எனக்கு என்னடா வருத்தம். அவன் இன்றைக்கி தான் நம்ம 2 பேருக்கும் தானடா. நீ இப்போ வந்து அவங்க கூட இருக்க நீ ஹாப்பியாக வச்சுக்கடா. அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா அப்படியே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் 2 பேர் நார்மலாக அதுக்கு எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. பாருட்டே உங்கள் பாரு ஜங்குக்கா நீ தான் வந்துட்டு அவன்கிட்ட சொல்லணும் ஓகேவா. அவன் சொல்லி புரிய வை 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கார்ட்டே வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஜங்குக்கு புரியுது ஓகே எனக்கு புரியுது சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. ஏன்னா 4 அந்த இடத்துல வச்சுக்க இவ்வளோ பொறுமையாக இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. யார் நீயா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜங்குக்கிட்டே 2 பேரும் மாறி விளையாடி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. என்னை விட்டுட்டு 2 பேரும் என்ன ரகசியம் பேசுகிறீங்க அப்படி சொல்கிறாங்க. ஒரு ரகசியம் வா அப்படி சொல்லிட்டு 3 பேரும் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி ஜங்குக்கு 2 பேருமே நம்ம டேவை தான் ஏர்போர்ட்டில் சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. நம்ம டே ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட நிறைய அட்வைஸ் பண்ணிட்டேன். ஜிம்மில் ஒரு 4 கிலோ கிஸ் பண்ணிட்டேன். ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ டே சொல்கிறாங்க. சேஃபாக இருங்க 2 பேரும் சொல்கிறாங்க. சொன்னதை ஞாபகம் வச்சுக்க ஜங்குக்கா சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இப்போ நம்ம ஜிம்மி ஜங்கு வீட்டு தவறாங்க. வீட்டுக்கு வரும்போது கேட்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க என்ன மாட்டாங்க டே என்ன சொன்ன அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அதுவா அவங்க சொன்னதை அவங்ககிட்ட சொல்ல முடியாது சொல்கிறாங்க. ஏன் ஜங்குக்கா சொல்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. சொல்லலாம் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. வீட்டுக்கு சொல்கிறாங்க. சரி 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தாண்டா ஜிம்மி அப்படியே லைட்டாக வந்து ஒரு மாதிரி லிஃப்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்கா என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. உண்மையை சொல்லு இப்படி இருக்கும் உனக்கு ஆசைலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம்முக்கு மாறி எடுத்து ஜங்குக்கா ஆனால் டே சொல்கிறாங்க. பாரு டே நீ நான் எதை நினச்சோமோ அது அவனுக்கே ப்ராப்ளமாக இல்லை ஓகேவா. அவன் நிறைய பிரச்சனை இருக்கான். நம்ம அதை ஏதாவது சரி பண்ணிட்டு அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி பார்த்தா நம்ம 3 பேரும் ஒன்றா லைஃப் ஸ்டார்ட் பண்ண முடியாது இல்லைம்மா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கும் லைஃப் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க மாதிரி ஜிம்மில் ஷை ஆகிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம இன்னைக்கு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு நிறைய டைம் பார்த்துருப்பாரு. ஜங்குக்கு ரொம்ப கிட்ட ஆசையாக வருவார். அப்புறம் போயிடுவார். இதெல்லாம் ஒரு நினச்சி பார்த்துக்கிறாரு. இப்போ பார்த்துட்டு எனக்கு ஜங்குக்கா நிறைய கஷ்டப்பட்டு நீ சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை நீ கூட இருக்கிறதே போதும். எனக்கு என்ன உனக்கு அப்பா அம்மா ஞாபகம். ஆனால் அண்ணாவுடைய மகன் வராமல் நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன். அதை தாண்டி எனக்கு எதுவுமே தோணலை. நான் நல்லா பார்த்துக்கிறேன்னா சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் ஜங்குக்கா. மற்ற பேர் நண்படி கொடுக்குறேன். எனக்கு இதை விட என்ன வேணும் அப்போ சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்ல
இப்போ ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு அப்படி ஜிம்மை வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஜங்க் 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக கிஸ் பண்ணிட்டு அவங்க லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூமா அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவ்வளோ ஹாப்பியாக அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆஃப்டர் ஒரு 5 மந்த் ஆகுதுடா நம்ம ஜிம்மில் வந்துட்டு ஆஃபீஸில் இருக்காங்க. நம்ம அவருக்கு வந்துட்டு முடியவே இல்லை ஹெல்த். அவர் வந்து அவரோட ஆஃபீஸில் இருக்கார். அவர் பார்க்குறாரு என்னென்னா ஹெல்த் முடியவே இல்லை, ஜங்காட்ட கால் பண்ணலாமா சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் பண்ணுறாங்கன்னா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அவருக்கும் கால் போகுது. ஹலோ ஜிம்மில் சொல்கிறாங்க ஜங்கா எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து சொல்கிறாங்க. ஏம்மா என்னாச்சு சொல்கிறாங்க. எனக்கு நீ கொஞ்சம் வீட்டுக்கு போயேன்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு போயேன்னு சொல்கிறாங்க. டக்கு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அவரோட ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு இங்கே வராரு. இங்கே பார்த்தா நம்ம ஜிம்மின் ஒரு மாதிரி இருக்காரு. ஜிம்மின் என்னாச்சு சொல்கிறாங்க. ஜங்கா எனக்கு ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, வீட்டை கூட்டிகிட்டு போறியா சொல்கிறாங்க. நம்ம ஜங்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அம்மா சொல்லிட்டு நம்ம ஜங்க் வந்து அப்படின்ட்டு அவங்க ஜிம்மியோட ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கிட்டு கூட்டிக்கிறாங்க. வீட்டை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ஜூஸ் போட்டு தரேன் அப்படியே சொல்கிறேன். நம்ம ஜங்க் போய்ட்டு ஜூஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஜிம் ஜூஸை குடிச்சதும் அப்படியே போய்ட்டு வாமிட் பண்ணிடுறாரு. ஜங்க் பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. தெரியலம்மா ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது சொல்கிறேன். ஜிம் ரொம்ப ரொம்ப டயர்டாகிறாங்க. இப்போ தான் ஜங்குக்கு ஞாபகம் வருது. பார்க்குறாங்க ஒரு அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அடிக்கடி டே கூட பாப்பா கேட்டிருப்பாரு அதெல்லாம் ஒரு ஞாபகம் படுத்தி பார்க்குறாரு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. நம்ம செக் பண்ணி பார்ப்போமா சொல்லி கேட்குறாங்க. அது இருக்குமா சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்ப்போமா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ண சொல்கிறேன். நம்ம ஜங்குக்கு போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் அதுக்கிட்டே வாங்கிட்டு வந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு சேமாக தான் சேர்ந்து செக் பண்ணுறாங்க. ஜிம்மினுக்கு அது பார்க்க வந்து தைரியம் இல்லாத மாதிரி இருக்குது, பயப்படக்கூடாது, இதெல்லாம் நார்மலான விஷயம் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மினு ஜங்கு 2 பேரும் சரி ஓகே இன்டர்வியூ பார்க்குறாங்க. பார்த்தா டபுள் கோடு வந்துடுது. ஜிம்மின் அவ்வளோ ஹாப்பியாக டியர்ஸே வந்துடுது. ஜங்குக்குன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பி. அவரோட வேர்ல்டு தான் இப்போ ஜிம்மினுக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்கு சேர்ந்து ஒரு பேபின்ற நினைக்கும் போது அவரால் அந்த சந்தோஷத்தை சொல்லவே முடியல. ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு காண்றாங்க. அப்படி வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணுறதுக்கு சுற்றுறாரு. ஸோ தங்கம் நீ நம்மளுக்குள்ள ஒரு பாப்பாவா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா நிஜமாவா சொல்கிறாங்க. ஆமாம் நிஜமா தான் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் ஜங்கு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே நம்ம டேக்கிட்ட அப்படியே வீடியோ கால் பண்ணுறாங்க. ஜிம்மின் ஜங்கு டேவை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு வந்துட்டு ஹக் பண்ண மாதிரி ஃபேஸை ஹைட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஆறுடா என்ன சொல்கிறாங்கன்னா பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் விட்டு டர்ன் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜங்கை பார்க்குறாங்க. அவன் ரொம்ப ஷையாகிறான் சொல்கிறாங்க. அப்படியே ரொம்ப ஷையாகிறானா சொல்லி பார்க்குறாங்க. அப்போ குட்டி ஜிம்மின் வந்துட்டா சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. அச்சிச்சோ சொல்லிட்டு ரேஞ்சு போயிடுறாரு. இப்போ ஜங்கு தான் பார்க்குறாங்க. டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஃபைனலாக உனக்கு ஜிம்மினுக்கு ஒரு பேபி அப்படி சொல்கிறாங்க. அப்போ உனக்கு சொல்கிறாங்க எனக்கு ஒரு பேபி தான் சொல்லிட்டு நம்ம டே ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி தானே டெஸ்ட் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜங்கு என்ன பண்ணுறாங்க. ஜிம்மினை ஜாப் விட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் வீட்டிலே அவர் இருக்காரு. அவர் கூட ஜாபுக்கு போகிறாரு. ஜிம்மினை அப்படி பார்த்துக்கிறாரு. ஒரு அப்பா அம்மா ஒரு அண்ணா எல்லாரோட மொத்த கேரிங் லவ்வையும் அவரே கொடுக்குறாரு. அவர் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணவே மாட்டார். ஃபுட்டுலேருந்து மெடிசன்ஸ் அவர் எல்லாத்தையும் அப்படியே பார்த்து கவனிச்சுப்பார். அந்த லவ்வில் தான் நம்ம ஜங்கு கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அந்த பேபி வந்ததுக்கப்புறம் இன்னோட ஹாப்பி. நம்ம டேவுக்கும் இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டிஸ்டன்ஸ் போயிட்டே இருக்குது. நம்ம ஜங்கு கூட அவ்வளோ கூட ரொம்ப அந்த பாசம் அது எல்லாமே அதிகமாகிட்டே தான் இருக்குது. தவிர அவங்க ஒரு சின்னதாக கூட சண்டை வந்ததே இல்லை. ஜங்கு அந்தளவுக்கு பார்த்துப்பாங்க. ஜிம்மினால் அதை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துட்டே இருந்திருப்பார். இப்போ ஆஃப்டர் ஒரு 9 மந்த் ஆகிடுச்சுடா நம்ம ஜிம்மின் தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. இந்த டே சொன்னானே நம்ம வந்துருக்கு பேபி வந்தால் வரோன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் வரமாட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பேபி பிறக்கிறப்ப தான் வரும் சொல்கிறாங்க. அப்படியே அதுக்கும் ஆமாம் சொல்கிறாங்க. சரி வரட்டும் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ஜங்கு 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ எவ்ரிடே வந்துட்டு வீடியோ கால் பண்ணுவார். ஜிம்மின் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க அந்த பேபி பம்ப் பார்க்குறாரு. அந்த வீடியோ காலில் அவருக்கு ஆசையாக இருக்குது, கிஸ் பண்ண போல இருக்குது. ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. நீ மொபைலை கொஞ்சம் கிட்ட எடுத்து போக சொல்கிறாங்க. எதுக்கடா சொல்கிறாங்க. கிட்ட எடுத்து போக சொல்கிறாங்க. சரி மொபைல் கிட்ட எடுத்து போகிறாங்க. அவர் அப்படியே ஸ்டமக்கிட்ட வைக்க சொல்கிறாரு. வைக்க நம்ம அப்படியே மொபைல் வழியாக கிஸ் பண்ணியிருப்பார். அது ஜிம்மினுக்கு ஜங்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுத்துருக்கும். ஏன்னா டேக்கிட்ட ஒரு சின்ன ஜலஸ் ஒரு சின்னதாக கூட அந்த மாதிரி மொமெண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருக்கும் நம்ம ஜங்குக்கு. இப்போ ஃபோன் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜங்தா பார்க்குறாங்க. ஜிம்மின்கிட்ட கேட்குறாங்க. இங்கே பாரு இதே மாதிரி டேக்கும் ரொம்ப அழகான ஒரு பேபியை கஷ்டப்பட்டு பெற்று கொடுத்துருணும் என்ன சொல்லிட்டு நம்ம ஜங்கு வந்து கேட்குறாங்க. ஜிம்மின்கிட்ட ஜங்குக்கா டேக்கு எப்போவுமே நம்ம மேலே ஜலஸ் அப்படி எதுவும் வந்ததே இல்லை சொல்கிறாங்க. வந்ததே இல்லை. அவன் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறான். அவன் நம்ம லைஃப்பில் வந்தது உண்மையாக ஒரு லக்கி சாம்லாம் சொல்கிறாங்க. அவனை மாதிரி யார் இருப்பாங்க இந்த காலத்தில் இப்படிலாம் இருப்பாங்களேன்னு சொல்கிறாங்க. 3 பேர் நம்ம லவ் பண்ணுறான். அதை தாண்டி அவனுக்கிட்ட நம்ம 2 பேருக்கு தான் அதிகமாக யோசிக்கிறான்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அந்த பேபி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதேமாதிரி டேவோட பேபியும் அதேமாதிரி நான் பார்த்துப்பா சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம ஜிம்மினுக்கு. இப்படி ஒரு 2 ஹஸ்பண்ட் ஒருத்தர் லாங் டிஸ்டன்ஸ் இருக்கார், இன்னொரு பக்கத்தே இருக்கார் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜிம்மின் எப்போ டைம் கிடைக்குதோ அப்புறம் நிறைய டெக்ஸ்ட் பண்ணுவார், நிறைய கால் பண்ணுவார். 2 பேரும் நிறைய சாட் பண்ணி பேசிப்பாங்க. அப்புறம் ஜங்கு கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்காரு. 3 பேரும் அவ்வளோ லவ்வோடு இருக்காங்க. வேறு பிளேஸில் இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஆஃப்டர் 9 மந்த்து ஒரு 3 வீக்ஸ் போயிடுச்சா. ஜிம்மினுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. எப்படி தான் அந்த எப்படி பேபி பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. யாருமே இல்லையா. ஜங்கு மட்டும் தான் இருக்காரா. ஜங்கு கஷ்டப்படுவாங்களோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க.
இன்றைக்கி ஃபைன் டே. நம்ம ஜிம் ஜங்கு 2 பேர் தான் இருக்காங்க. நம்ம ஜிம் சொல்கிறாங்க, ஜங்குக்கா அந்த டே வரவே இல்லை அப்படி சொல்கிறாங்க. டெலிவரி டைமில் வரேன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு ஒர்க் இருக்கும் போகிறடா, அவன் வர முடியலன்னு சொல்லிட்டான். வீட்டு நம்ம பேபி பிறந்தது வந்து பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் ஜங்கு அப்படி பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு 1 வீக் ஆஃபீஸில் லீவ் வாங்கியிருக்காரு. எதுக்குன்னா சடனாக பெயின் வந்துட்டா யார் பார்ப்பாங்க அப்படின்றக்காக லீவ் போட்டு அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இப்போ வீட்டிலேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம் ஜங்கு தான்டா வந்துட்டு ஒன் டே நைட்டு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அதாவது இங்கே வந்துட்டு யூஎஸ்ஏல இது நைட் டைமாக இருக்குது, அப்படியே கொரியாவில் இது பகல் டைம். ஓகேவா, நம்ம ஜிம் ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஜங்குக்கிட்ட சொல்லாமல் எழுந்திரிக்கிறாங்க. சரி கொஞ்சம் நேரத்தில் சரியான சொல்லிட்டு அகைன் படுத்துறாங்க. அகைன் பெயினாக இருக்குது ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. ஜங்குக்கா எனக்கு ரொம்ப ஹிப்போ ரொம்ப பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ சொல்கிறாங்க, எனக்கு நார்மலாக வரும் அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்க. ஐயோ அப்படி இல்லைம்மா டைம் இருக்குது, இந்த டைம் நெருங்கிட்டு சொல்லிட்டு நம்ம ஜங்கு டக்குன்னு ஜிம் அப்படி லிஃப்ட் பண்ணுறாங்க. எந்திரி சொல்கிறாங்க, அப்படி தூக்குறாங்க, வெளில கூட்டிகிட்டு வராங்க. கரெக்டாக நம்ம ஜிம் நம்ம ஜங்கு வந்துட்டு கேப் புக் பண்ணிடலாம் சொல்லிட்டு அவருக்கு ஏன்னா அவங்கள்ட்ட கார்லாம் கிடையாது. அப்போது டக்குன்னு கேப் புக் பண்ணணும்னு பார்த்தா அவங்க வீட்டுக்கு மட்டும் வந்து கேப் வந்து நிற்குது. நம்ம ஜிம் 2 பேர் ரன் பண்ணுறாங்க. ஏன்னா ஜிம்முக்கு அந்தளவுக்கு பெயின் ஒரு மீடியமான பெயினில் தான் இருக்குது. இப்போ அட்மிட் பண்ணலான்றக்காக தான் ஜங்கு வந்து கூட்டிட்டு வந்துருப்பாங்க. பார்த்தா அந்த கேப் வந்து நிற்குது. ஜங்குக்கா யாருன்னு சொல்லி பார்க்குறாங்க. இறங்கினாலும் டே இறங்கிட்டுருக்காரு. ஜங்கு அதை பார்த்து ஒரு மாதிரி எடுத்து டே அப்படி சொல்லி பார்க்குறாங்க. 2 பேர் ஜங்கு அப்படி டே அப்படி திரும்புகிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க கேப் அப்படி ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ டக்குன்னு டே பார்க்குறாங்க. ஜிம்மோட சுச்சுவேஷன் உடனே கேப் டிரைவர் சொல்கிறாங்க, நிறுத்துன்னு சொல்கிறாங்க. டக்குன்னு ஓகே சார்ன்றாங்க. இப்போ ஜங்குட்டே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே நம்ம அப்படியே வந்து ஓடி வந்து நம்ம ஜிம்மோட இன்னொரு ஹேண்ட் பிடிக்கிறாங்க. 2 பேர் சேர்ந்த மாதிரி கொடுத்து அப்படியே காரில் குறைச்சிட்டு இந்த சைட் இந்த பக்கம் ஜங்கு உட்காந்துருக்காங்க 2 பேரும். இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டே எப்போ வந்தால் சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு அவ்வளோ பெயின் வர இருக்கு. ஐயோ எதுவும் பேசுவேன் அமைதியாவா சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. அந்த சைடில் ஜங்கு அவரோட ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சிருக்காங்க. 2 பேரும் அப்படியே ஹேண்டை பிடிச்சிட்டு போய்ட்டு டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் அட்மிட் பண்ணிடுறாங்க. இங்கே நம்ம டே அண்ட் ஜங்கு 2 பேரும் பார்க்குறாங்க. எப்போ வந்து சொல்கிறாங்க, இல்லைடா எனக்கு எதுவும் ஃபீல் ஆனிச்சு, நான் வந்துட்டு பேபி பிறக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்துக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் தனியாக கஷ்டப்படக்கூடாது, உனக்கு யாருமே நினச்சிட்டு கூடாது, நான் இருக்கல சொல்லிட்டு நான் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்காக தான் ஒர்க் எல்லாத்தையும் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜங்கு மாதிரி இருக்கிற தனியாக இருந்துட்டோம்னு நினச்சிட்டு நான் எப்படி ஜிம்மில் பார்த்து போகிற சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலாக ஆகிடாரு. லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஒன்றும் இல்லை, நான் இருக்கல, நான் இருக்கும்போது உங்கள் 2 பேரும் அப்படி விட்டுருவேன்னா என்ன அப்படி சொல்லிட்டு டே இருக்கண்டா சொல்லிட்டு அவரு ஹக் பண்ணிக்கிறாரு. அவருக்கு ஒரு பிரதராக ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக எல்லாத்துக்குமே டே வந்து இருந்துருப்பாரு, ஒரு ஃபேமிலியாக. இப்போ நம்ம ஜங்கு போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்க. ஒன்றாவது சரியாக சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் வந்துட்டு எது வந்துட்டு நம்ம கனடா தானே அங்கேயுமே வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கணும் வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்துட்டு பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. உள்ளே போக சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க போடா சொல்கிறாங்க. சரி ஜங்கு உள்ளே போயிடுறாங்க. அங்கே ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக சர்ஜரி பண்ணிட்டு அழகாக பேபி எடுத்துடுறாங்க. நம்ம பேபியை வந்து கரெக்டாக டாக்டர் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர் வந்து ஜங்கு கிட்ட கொடுக்க முன்னாடி ஜங்கு பார்க்குறாங்க. ஒரே நிமிஷம் டாக்டர் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நம்ம ஜங்கு கிட்ட போகிறாங்கன்னா டே உள்ளவா சொல்கிறாங்க. ஏன் டாக்டர் உள்ளவா சொல்லிட்டு நம்ம டேவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க கையில் கொடுங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க வாங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம குக்கியை வாங்கினது வந்து டே தான். ஓகேங்களா, ஏன்னா ஜங்கு போட்டுட்டு நம்ம டேக்கு கொடுக்குற ஒரு அந்த பாசத்தோட ஒரு ரெஸ்பெக்ட் நினைக்கலாம். அப்படி அவர் எந்த அளவுக்கு வந்துட்டு டே மேலே பாசம் வச்சுருக்காங்க, ஜிம்மும் சரி ஜங்கும் சரி அப்படின்றத காட்டுற ஒரு பாசத்தை வெளிப்படுத்துகிற விதமாக அதை கொடுத்துருப்பாரு. இப்போ பேபியை ஃபஸ்ட் டைம் டே தான் வாங்குறாங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் படி அவங்க பேபி பிறந்தா அவங்க பேரண்ட்ஸோட பிக் எடுத்து கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு மொமெண்ட்டை. அதை அவங்க கேட்குறாங்க, இப்போ நம்ம எடுக்கலாமா, நீங்கள் பேபியோட ஃபாதர் எதோ வாங்கி வச்சுக்கோங்க, 3 பேரும் பிக் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது 3 பேரும் சொல்கிறது ஜிமின் அண்டு ஜங்குக்கு அந்த பேபி சொல்கிறாங்க. ஆனால் ஜங்கு என்ன பண்ணுறாங்க, இல்லை எங்கள் 4 பேரும் பிக் எடுங்கன்னு சொல்கிறாங்க. 4 பேருமா சொல்லி பார்க்குறாங்க. சரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி இருப்பாங்க நினச்சி அவங்களும் சரி ஓகே சொல்லிட்டு நம்ம அந்த பேபி டேவோட ஹேண்டில் தான் இருந்திருக்கும். நம்ம ஜங்குக்கு ஜிமின் அவங்க ஜங்கு வந்து நம்ம ஜிம்மியோட மேலே ஹேண்ட் போட்டிருப்பாங்க. இப்போ 4 பேருமே சேர்ந்து அந்த பிக் எடுத்துருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இந்த பிக் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக நம்ம டாக்டரில் போயிடுறாங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பி, பேபி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இவருக்கு என்னென்ன நேம் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. ஜோன் குக்மின் நல்லா இருக்காச்சு பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது சொல்லிட்டு நம்ம டேக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இவர் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு அப்புறம் எனக்கு நம்ம பேபிலெலாம் சொல்கிறாங்க. ஆமாம் இங்கே பாரு உங்கள் ஃபேமிலியில் நீ சொன்னேன், ஆனால் இப்போ பாரு அழகான ஒரு ஒய்ஃபு குட்டிப்பா ஒரு பையன் உனக்கு அண்ணனா ஃப்ரெண்டாக நான் இருக்கேன், இதுவும் ஃப்ரெண்டாக வேணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ஜம்க்கு அவ்வளோ டேஸ்ட் சொல்லி ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படியே வந்துட்டு அந்த பெயினில் அந்த கண்ணில் டேஸ்ட் வந்துகிட்டே இருக்கா. என்னாச்சுமா சொல்லிட்டு நம்ம ஜங்க் போய் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜங்க்கா நீ ஹாப்பியாக சொல்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்படி நம்ம டேவும் ஜிம்மின் பார்க்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அங்கே பாரு எனக்கும் இதுக்கு க்யூட் ஆகும், அழகாக பார்த்து கொடுக்கணும் சரியாக சொல்கிறாங்க.
அந்த பெயிண்ட் கலந்தால் சிரிக்கிறாங்க கண்டிப்பாக அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேர் அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த ஒரு 2 days ஹாஸ்பிட்டலே இருந்திருப்பாங்க. டே தான் எல்லா ஃபுட்டு மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம ஜங்குக்கு எந்த வேலையும் நம்ம டே வந்து செஞ்சு விட்டுருக்க மாட்டாங்க. அவர் வந்து தனியாக விடாமல் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆஃப்டர் 2 daysக்கு அப்புறம் வீட்டுக்கும் வராங்க. டேக்கு விட்டு போக மனசே இல்லாமல் அவருக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. இங்கே ஏன்னா அவங்க பிஸ்னஸ் மொத்தத்தையும் பார்க்குறது பட்டே தான். டேக்கு மனசே இல்லாமல் கிளம்புறாரு. நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் இங்கே பாருங்க உங்களை விட்டுட்டு போக மனசில் 3 பேர் கூட்டிகிட்டு போய் எனக்கு ஆசை தான். ஆனால் முடியல. கண்டிப்பாக நான் சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஜிம்மிட்டு போகிற கிஸ் பண்ணிட்டு பேபிக்கும் கிஸ் பண்ணிட்டு இங்கே பாரு டேடா வரேன் ஓகேவா நானும் உனக்கு டாடா தான் நான் டேப் வச்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க நீ டாடா தான் பின்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் பார்க்குறது சரி ஓகேடா பத்திரமா இருங்க சொல்லிட்டு 2 பேரையும் அவர் 3 பேர் சொல்லிட்டு நம்ம ஜாட்டையும் கிளம்பி வந்திருப்பாங்க. எவ்ரிடே ஜங்க் தான் ஜிமின் அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு ஆஃப்டர் 4 months அப்புறம் தான்டா இந்த மாதிரி ஜங்கோட அப்பாக்கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். ஏன்னா ஜங்கோக்கு மேரேஜ் ஆனது எதுவுமே நம்ம ஜங்கோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஜங்கோட அப்பா எப்படின்னா வந்துட்டு ஒரு கால் வருது. நம்ம ஜங்கோ அட்டன் பண்ணுறாங்க. அது ஜங்கோ நீ கனடாவில் இருக்கிறக்கா கேள்விப்பட்ட இந்த நம்பர் இப்போ தான் வாங்கினேன் நீ எங்கே இருக்க சொல்லி கேட்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க இது எங்கே இருக்க சொல்லி கேட்குறாங்க. இந்த கம்பெனியில் சொல்கிறாங்க. அந்த கம்பெனிக்கு ஜங்கோட அப்பா வராங்க. பார்த்தா அது ஜங்கோட அப்பாவோட ஃப்ரெண்டோட கம்பெனி எடுத்து ஜங்கோக்கே தெரியாது. ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது அவங்க பார்க்கறதுக்கு. நீங்கள் என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் நான் ஜங்கோட அப்பாவுக்கு மேரேஜ் ஆயிருக்கு அதெல்லாம் தெரிய வருது. அவர் அவ்வளோ கோவப்படுறாரு. கோவப்பட்டு வந்துட்டு போயிடுறாரு எதுவுமே பேசாமல். ஆஃப்டர் கொரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பாட்டது கால் வருது. ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது நீ உன்னோட ஹெல்ப் தேவைப்படுற சொல்லி தான் வர சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஜங்க் ஜிமின் அவர் இது வரைக்கும் என்ற கேட்டதே இல்லை. ஃபஸ்ட் டைம் கேட்குறாரு. நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. அப்படி போன ஒரு நாள் போயிட்டு அவர்கிட்ட கால் எதுவுமே வரவில்லை. ஜிம்மில் அங்கே தனியாக பேப்பிட்டு வந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மில் வந்து சால்ட்டை மறந்துட்டேன். நம்ம ஜிம்மில் வந்து தனியாக விட்டு போகக்கூடாது சொல்லிட்டு தான் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நம்ம டேக்கு கால் பண்ணியிருப்பாங்க. டேக்கு கால் பண்ணி டேவோ கனடாவில் விட்டுட்டு தான் ஜங்கு வந்து கொரியாவுக்கு வந்திருப்பாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஃபேமிலி விஷயம்னால தான் அவர் தனியாக போயிருப்பார். நம்ம டேவும் ஜிம்மில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஃபோன் எதுவுமே வராமன்றனால தான் இவங்க 2 பேரும் கிளம்பி இங்கே வந்திருப்பாங்க. இப்போ ப்ரெசர்ட்டில் அப்படியே நம்ம இன்னும் இதெல்லாம் சொல்லி முடிக்க அவர் பார்க்குறாரு. ஏன்னா அவங்க இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுன்னு சொல்கிறாங்க. இல்லைடா நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டோம் தான். ஸ்டார்டிங்கில் ஜாப் தேட ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஜாப் தேடிட்டு அதுக்கப்புறம் வீடு தேடி அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லவே நல்லா சொன்னால் கஷ்டப்படுவில்லை அதனால சொல்லி பார்க்குறாங்க. எங்கள் ஞாபகம் வரலடா சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா எங்களுக்கு இந்த பிரச்சனை நாங்களே சரி பண்ணி தான் சொல்லிட்டு அப்போ நாங்கள் இருக்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டே எங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் போய்ட்டு என்ன ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஜமுக்காவை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. எங்கே போகிறாங்கன்னு தெரியல எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை சரியாக கண்டுபிடிச்சிடா ஓகேவா ஒன்றும் ஃபீல் பண்ணாத சொல்லிட்டு நம்ம என்னும் ஆதரவு நம்ம எப்படிலாம் கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணடா அது வந்து பார்த்துட்டு போல வந்து சொல்கிறாங்க. இப்போ இவரும் நம்ம ஓரளவுக்கு கம்ஃபர்ட் ஆகிட்டு பேசிடுறாங்க. பேசி முடிச்சுட்டோம். நம்மகிட்ட இவரும் போயிடறாண்டா. இப்போ 1 week ஆஃப்டர் நம்ம ஜிம்மின்ட்டு குக்கி 3 பேர் கிளம்புறாங்க. ஒயன் பார்க்குறேன் எங்கே போகிறீங்க 3 பேர் சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறாங்க நானும் ஒரு சொல்லிட்டு அவரும் கிளம்புறா சரின்ட்டு 4 பேரும் போகிறாங்க. ஒரு வீக்கெண்ட் தான் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது அங்கே தான் போகிறாங்க. போயிட்டு நம்ம ஜிம்மின் குக்கி 3 பேர் உட்காராங்க. ஒயன் பார்க்குறா எதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பசங்க வராங்க. ஜிம்மின் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம் டான் பண்ணி பார்த்தாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மின் எப்படி பாருக்கா சொல்கிறாங்க. அம்மா நான் ரொம்ப மிஸ் பண்ண முடியல சொல்லிட்டு ஜிம்மின் போய்ட்டு எடா படிக்கிறாங்க. என்னாச்சு ஏன் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஏன்ப்பா நான் வந்துட்டு அம்மா பார்க்கணும் தோண்டியா அம்மா மேலே கோவமா சொல்கிறாங்க. அம்மா அப்படி இல்லைம்மா சாரிம்மா என் மேலே தான் தப்பு சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு புரியுது ஆனால் எங்கள் அம்மா மேலேயும் அண்ணாங்க மேலேயும் உனக்கு பாசமே இல்லை சொல்லி கேட்குறாங்க. அம்மா சாரி சொல்கிறாங்க. அவர் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவங்க அம்மா சாரின்னு மன்னிச்சிடுங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணேம்மா. ஆனால் அப்பா சொல்கிறாங்க இங்கே பாரு புரியுது அப்பாவோட இடத்துல இருந்து யோசிப்பார். அப்பா பேசுனது தப்பு தான் அடித்தது தப்பு தான் ஆனால் அதுக்காக அப்படியே எங்களை விட்டுருவேன் எங்களை மறந்துடுவேன். ஒரு டைம் கூட ஃபோன் பண்ணக்கூடாதா அம்மா எத்தனை டைம் ஃபோன் பார்த்துட்டு தெரியுமா. ஒரு டைம் பையன் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு பேசிட்டு அப்படி சொல்லி நம்ம ரொம்ப அழகாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமாக கொடுக்கும் குழந்த மாதிரியே பார்த்துட்டேன்னா நீ சடனாக இப்படி பண்ணுன்றது என்னால் தாங்கிக்க முடியல. அப்பா சொன்னாங்க நீ எங்களை வேணான்னு சொல்லிட்டு அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. உங்களோட அண்ணா 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா சொல்கிறாங்க. பின்னாடி ஏஜியாகப்போ ஜிட்டு நிற்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிமின் குக்கி அதை பார்த்துட்டு குக்கி அழ ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஏன்னா குக்கி வந்து ஒரு 7 month பேபியாக இருக்கானா அவன் வந்து அழகாக இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. டர்ன் பண்ணி பார்க்குறாங்க குக்கி அழகா. இப்போ ஜிமின் நம்ம பார்க்குறாங்க இதுதான் என்னோட கிராண்ட் சராக சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. ஜிமின் நம்ம டேரெக்டாக வந்து டேக்கில் பேபி வாங்குறாங்க. ஆனால் பேபி போக மாட்டேங்குது நியூவாக இருக்கிறதுனால. அதாவது பேபி வந்துட்டு டேவை ஹக் பண்ணிக்குது. ஹக் பண்ணி அழுது. ஆண்டி தப்பாக நினச்சிக்காதீங்க அவன் நியூவாக இருக்கிறதுனால வரமாட்டா சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா சொல்லிட்டு குக்கிங்க பாரு கிராண்ட்மா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் போக மாட்டேங்குது சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் போய்ட்டு குக்கி அப்படி சொல்லி கூப்பிட்டு டக்குன்னு ஜிமின்
கிட்ட வந்துடுது பேபி. எப்படி டக்குனு அவர் டேப் பண்ணுறாரு பாரு, கிராண்ட்மாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுட்டு காட்டுறாரு. ஆனால் பேபி வந்து போமாமா அழுது சொல்லிட்டு அம்மா கொஞ்ச நேரம் ஆனால் வந்துடுவா சொல்கிறாங்க. சரி உட்கார சொல்லிட்டு எல்லோரும் உட்காடுறாங்க. இப்போ ஒயன் பார்க்குறா. ஒயன் நம்ம ஜெகப்போட அம்மா கிட்ட எப்படியாவது ப்ளஸிங்ஸ் வாங்கணும் அளவுக்கு அவள் வந்து ட்ரீட் பண்ணி அவள் வந்து நினச்சிட்டு இருக்கா. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மியோட அம்மா கேட்குறாங்க, ஜிம்மின்னு சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒயன் ஒரு மாதிரி பார்க்குறா. இப்போ டேவும் பார்க்குறாங்க, ஜிம்மின் எல்லோரும் பார்க்குறாங்க. ஜிம்னு ஜெகப்பே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜெகப் பார்க்குறாங்க, எனக்கு ஒன்று சொல்லிட்டு ஒயனுக்கு வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஒயனுக்கிட்ட ஜெகப் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அவ்வளோதான் ஷாக் ஆகிற என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இதுவும் ஜங்கோட பேபி. அவங்க 3 பேர் தான் லவ் பண்ணாங்க. ஜங்கோட தான் ஜிம்மோட ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் சொல்ல அவ்வளோக்கா தாங்கிக்க முடியல. ஆனால் என்னோடய அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் சொல்கிறாங்க, பாரு நீ புரிஞ்சுக்கோ, அவங்கள மாதிரி யோசிக்காது, அந்த காலத்து ஆளுங்க மாதிரி. என்னோட அம்மாவுக்கே புரியுதுன்னா உனக்கு புரியாத சொல்லி கேட்குறாங்க. அது ஏன் என்கிட்ட சொல்லலை, என்கிட்ட ஹைட் பண்ணாங்க சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நான் எப்படி எடுத்துக்க சொல்லிட்டு எனக்கு பார்த்து போய் டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஜங்கோட ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது குக்கியோட ஃபேஸ். அதனால் நினச்சேன்னா என்கிட்ட சொல்லவே இல்லை, ஜிம்மினு என்கிட்ட சொல்கிறாங்க. அதனால் என்னோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயன்கிட்ட சொல்கிறாங்க, நீ ஜிம்மினை வெறுத்துட மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை நான் வெறுக்க மாட்டேன், எனக்கு புரியுது, ஜிம்மினும் ஜங்க் தான் ஃபஸ்ட்டில் அப்படி இருக்காங்களா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, என்னோட அண்ணாவோட லவ்வையும் ஜிம்மினை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படி தானே சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. அவர் பார்க்குறேன், எனக்கு புரியுது சொல்லிட்டு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா. இப்போ நம்ம ஜிம்மோட அம்மா கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க. ஓகே, நம்ம ஜிம்மோட அம்மாவை பார்க்க கொஞ்சம் ஸ்மைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே கொடுக்குறாங்க. அப்படி 2 பேரும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பி தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த ஒரு பர்சன் பார்க்குறாங்க. நான் பண்ணது தப்பு தான் ஜிம்மின் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ரொம்ப பாசம் வச்சு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தவங்க அண்ணா. உன்னோட அண்ணா 2 அண்ணா விட உன் மேலே அதிக பாசம் வச்சுருந்தேன். எங்கேயும் ஒரு பையன் நம்பி ஏமாந்து போயிருவே சொல்லிட்டு தான் பயந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நீ எப்படி இருக்க என்ன இருக்க எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். உன்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. உன்னை தேடி உன்னோட அப்பா கனடா வரைக்கும் வந்தேன். சரியாக கனடா வரைக்கும் வந்து பார்த்தேன் நீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டார்டிங்கில் வீடு தேடி கஷ்டப்பட்டது எல்லாமே எனக்கு தெரியும். நீ எப்படி இந்த லைஃப்பில் இருக்க போகிற என்கிட்ட வந்துருவோன்னு நினச்சேன். ஆனால் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த லவ்வில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து என்னோட ஜங்கு கூட 2 பேரும் சேர்ந்து ஜாப் தேடி அவங்க உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துட்டு அந்த கஷ்டத்தில் கூட உன்னை ஒரு நல்ல லைஃப்பை தான் கொடுத்துருக்கான். ஒரு நல்ல லைஃப்ன்றது ஒரு நல்ல வீடு நல்ல கார் அப்படி இருக்கிறதுக்கு நல்ல வசதியானது கிடையாது. நல்ல கேரிங்கான ஒரு பர்சன், அவங்களுக்கு இருக்க அந்த ஃபுட்டை அவங்க பார்ட்னர் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்ற ஒரு பர்சன், இப்படி இருக்கிறது நல்ல லைஃப். அப்படி பார்த்தா ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்க. எனக்கு தெரியும் டே தான் அவங்களோட ஹஸ்பண்டுங்க எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனால் டேவோட அப்பா அம்மா உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாது, அவனை ஹர்ட் பண்ணாமல் இருக்கும், எனக்கு அது போதும். உன்னை அப்பா ரொம்ப தப்பாக பேசிட்டேன், அடிச்சிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிரு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உனக்காக உன்னோட அப்பா உன்னோட அண்ணாங்க மட்டும் ஹெல்ப் பண்ணல, நானும் தான் உன்னோட ஹஸ்பண்டாக தேட நானும் வந்து என்னோடய சைடில் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மில் அங்கே இருக்கிற ஜிம்மியோட அப்பா தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஜிம்மின் மேலே அவ்வளோ பாசம். அவங்க அன்றைக்கி அடித்தது ஏன்னா அந்த வயசில் பசங்க நிறைய தப்பு பண்ணிடுறாங்க. லவ் பண்ணுற பேரில் தப்பான பசங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்களா. அப்போ லவ்வும் தோணும். அப்போ பார்த்தா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ ஹர்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் ட்ரூவாக லவ் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் ஒரு அப்பாவாக இருந்து அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஜிம்மின் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டது அது எல்லாத்தையும் அவர் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே தான் இருந்திருப்பார். ஏன்னா தன்னோட பையன் அப்படியே போட்டு விட முடியாதுல்ல அப்படி சொல்லிட்டு சரி அவங்க வாழ்க்கையில் அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வாழ்ந்து காட்டட்டும் அப்படின்னு தான் அவர் யோசிச்சிருப்பாரு. இப்போ அந்த அளவுக்கு வருது இதெல்லாத்தையும் பார்க்குறாங்க. இப்போ அவர் ஒரு பர்சன் ஃபோன் பண்ணுறாங்க, ஹலோ சொல்கிறாங்க, சார்ன்றாங்க, நீங்கள் அந்த நம்பரை ட்ராக் பண்ணிங்களா, என்னோட சன்னியில் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிங்களா சொல்கிறாங்க. நாங்கள் ட்ராக் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். அது மட்டும் இல்லை அவங்களை எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நிறையா அவங்களே பர்சனலாக அவர்கிட்ட அதை தேடிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. தெரியும் என்னோட பையன் அப்புறம் என்னோட பையனோட ஹஸ்பண்ட் எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிருக்காங்க தெரியும், தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிங்க சொல்கிறாங்க. சரி சொல்லி பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ பாசம். நல்ல வேலை உன்னோட அண்ணா 2 பேரும் உன்னோட அம்மா எல்லோரும் பார்த்துட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு அது போதும். நான் கோவமாக இருக்க மாதிரி இருந்தால் பரவாயில்ல, அவங்க 3 பேரும் பார்த்துட்டு பேசிட்டு அது போதும் சொல்லிட்டு நம்ம ஜிம்மியோட அப்பா அப்படியே கிளம்பி போகிறாங்க. ரொம்ப ஹாப்பி சொல்ல எனக்கு கிராண்ட்சன் ரொம்ப அழகாக இருக்காங்க அவங்க அப்பா மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜிம்மியோட அம்மா ரொம்ப நேரம் கொஞ்சிட்டு பேசிட்டு அப்படி விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ எல்லோரும் வீட்டுக்கும் கிளம்பி வந்துடுறாங்கடா. இப்போ நான் ஒரு 1 வீக் ஆஃப்டர் தான் நம்ம ஸ்டேக்கு ஒரு கால் வருது. ஹலோ டேங் சொல்கிறாங்க, ஜேஹோப்பியான்னு சொல்கிறாங்க. நீ உடனே கிளம்பி வா சொல்கிறாங்க. எங்கே ஹேங் சொல்கிறாங்க, உடனே வாடா சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜேஹோ பார்க்குறாங்க, ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிம்மின் டேவை பார்க்காட்டே ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. டே என்னாச்சு சொல்கிறாங்க. ஜிம்மின் இங்கே பாரு எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு நான் வந்துட சொல்கிறாங்க. ஏன்னு சொல்கிறாங்க. நான் வந்துடுறேன், நீ ஆஃபீஸில் போகிறேன் அங்கே எதுவும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் எடுக்கிறாங்க. இப்போ வேகமாக கிளம்பி போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தான் அவங்களோட ஒயன்கிட்ட நம்ம ஜிம்மின் கிட்ட கேட்குறா. அவங்க அவர் எல்லாத்தையும் மறைக்காமல் ஹைட் பண்ணாமல் சொல்லிடுறாரு. ரொம்ப அழாத ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயனும் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜிம்மின் இப்போ அப்படி இன்னொரு சைடு பார்த்தோன்னா நம்ம ஜிம்மின் டே அண்ட் ஜெகப் வந்து காரில் போயிட்டுருக்காங்க. ஏன் எப்படி அது சொன்னாங்க, நம்ம கொஞ்ச நேரம் தேடாமல் ஓகே ஸ்டாப் பண்ண அந்த 1 வீக்காக யாரும் அந்த நம்பரை ட்ராக் பண்ணாமல் அப்படியே அமைதியாக இருக்க சொல்லியிருந்தோம். அது மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ அப்படி இருந்தாலும் ஒரு குழு கிடச்சிருக்கு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் போகிறாங்க. ஒரு ஹார்பர் தான் போகிறாங்க. இங்கேருக்கு ஹார்பருக்கு சொல்கிறாங்க, வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போது ஒரு போட்டு வருது, அதில் 2 பேர் ஏறுறாங்க. இன்னொரு போட்டு வருது, இன்னும் 2 பேர் ஏறுறாங்க. இப்போ அந்த போட்டு 2 ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கு. அங்கே பார்த்தா ஒரு கடல்லேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு கரையிலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு போட்டு போயிட்டு இருக்கு. அந்த போட்டை போய்ட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிடுறாங்க. என்ன
சொல்கிறாங்க அமைதியாக சொல்லிட்டு அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் 2 போட்டு 2 இது அந்த நடுவில் உள்ள சென்ட்ரல் போட்டை 2 போட்டு போய்ட்டு அப்படியே நெருங்க போக இப்போ அவங்க பார்க்குறாங்க நீங்கள் யார் எதுக்காக அந்த போட்டை வந்து இது பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் போட்டு நிறுத்தி சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் போட்டு வந்து மூவ் பண்ண முடியாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ 2 போட்டில் அப்படியே மற்ற இருக்கிற எல்லாரும் போய் அதில் ஜம்ப் ஆகுறாங்க. டேக்கு என்ன நடக்குன்னே புரியல. அங்கே என்ன நடக்க சொல்கிறாங்க. ஜெகோ பார்க்குறாங்க வாடா சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த போட்டுக்குள்ளே ஜம்ப் ஆகுறாங்க. இப்போ ஜிமின் சாரி நம்ம டே அப்படியே வந்து ஜிமின் டேவும் ஜெகோ அதுக்குள்ளே ஜம்ப் ஆக அங்கே இன்னும் 4 பர்சன் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அப்படியே அதுவும் எந்த மாதிரி ட்ரெஸ் இருக்காங்கன்னா இப்போ அந்த போட்டில் ஓட்டுவாங்கன்னா அந்த மாதிரி ட்ரெஸ் காஸ்ட்யூம் போட்டு அப்படியே என்ட்ரு ஆகுறாங்க. பார்த்தா நம்ம டே பார்த்து ஷாக் ஆகிறாரு. நம்பிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா நம்பிட்டு சொல்லி பார்க்குறாங்க. நம்பிடும் அப்போ பார்த்தா ஜாக்சன் நீ சொல்கிறாங்க. நாங்கள் தான்டா அப்படி சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க. இன்னும் 2 பேர் அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க 2 பேர் அப்படியே 4 பேர் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அங்கே பார்த்தா ஒரு அந்த போட் ஹவுஸ் தாண்டா. அங்கே 2 பேர் வந்து பாடி கடத்திட்டு பார்க்குறாங்க. எது சார் பண்ணுறீங்க எதுக்காக இவ்வளோ நீங்கள் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி வரது இல்லீகல் சொல்கிறாங்க. ஓ நாங்கள் அப்படியே வரது இல்லீகல்னா நீங்கள் ஒரு பர்சனை போட்டில் கடத்திட்டு சொல்லிட்டீங்களா அது இல்லீகல் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. நாங்கள் யாரும் தெரியும் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லி பார்க்குறாங்க. அவர் அப்படியே எடுத்து கார்டு எடுத்து காமிக்கிறாரா அந்த போலீஸ் ஐடி கார்டை. அவர் ஷாக் ஆகிறார். சார் சொல்கிறாங்க. இது யார் பண்ண சொல்லி கேட்குறாங்க. சார் சொல்கிறாங்க மிஸ்டர் ஜோன் சொல்கிறாங்க. மிஸ்டர் ஜோன் என்ன பண்ணா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அப்படியே அவங்க எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அந்த ரூம் லாக் பண்ண ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. சார் என்னால் முடியாது சொல்கிறாங்க. அவர் தெரிஞ்சு எங்களை கொண்டு வர சொல்கிறாங்க. இப்போ ஓப்பன் பண்ணால் நான் உனக்கு கொண்டு வர சொல்கிறேன். கொண்டு கடலில் தூக்கி போட்டுற சொல்கிறாங்க. அவர் பயந்து போயிட்டு 2 பாடி கிடும் அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்கிட்ட வந்துட்டு ஒரு ரூம் சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்குது அந்த போட்டுக்குள்ளேயே. இதுன்னு சொல்கிறாங்க. சார் இது வந்துட்டு சொல்கிறாங்க ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. என்னோட ஓப்பன் பண்ண முடியாது ஏன் சொல்கிறாங்க. இல்லை அவங்க அப்பா வந்துட்டு சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து பாஸ்வேர்ட் போட்டு தான் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. பாஸ்வேர்டை சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. அது சென்சார் அது வந்து கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்கிறாங்க. எப்படி கடை சொல்கிறாங்க வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் மொபைலில் ஏதோ இது மாதிரி ஆக்டிவ் ஒரு ஆப் மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு அந்த சென்சார் இல்லாமல் அப்படியே கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. இப்போ அது அப்படியே ஓப்பன் ஆகுது. உள்ளே போய் பார்த்தா டேக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. ஜெகோ அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. சரி ஜங்கு சொல்லி பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்தா அப்படியே மயங்கி இருக்காரு. அப்படியே ரொம்ப ஃபேஸில் ஒரு மாதிரி போயிட்டு அப்படியே எப்போவும் தூங்கிட்டே எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஸ்கின்னில் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கா. ஜங்கு அங்கே பாரு ஜங்கா டீ வந்துருக்கல ஜங்குக்கா அப்படி பார்க்குறாங்க. இப்போ அந்த பர்சனுக்கு ஒரு கால் வருது. இப்போ ஜங்கு இவர் பார்க்குறாரு. நம்ம சொல்லி என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. இல்லை பாஸ் கால் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அட்டன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அட்டன் பண்ணிட்டு ஹலோ பாஸ் அப்படி சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் அப்படியே நம்ம அவங்க மேலே அவரோட 4 வீட்டில் வச்சுருக்காங்க. பாஸ் சொல்லுங்க சொல்கிறாங்க. பாரு என் பையனுக்கு இன்னும் 2 டேஸில் என் பையன் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கணும். அவனுக்கு அப்போ தான் நாங்கள் சொல்லி எல்லாமே நடக்கும் சரியா. அதனால் அது வரைக்கும் மட்டும் வச்சுட்டு இருங்க. நான் சொல்கிறேன் அன்றைக்கி வந்து கூட்டிகிட்டு வந்துருங்க சொல்கிறாங்க. இப்போ ஓகே பாஸ் அவங்க எதுவும் பிரச்சனை இல்லை சார் சொல்கிறாங்க. டெக்கர் கட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கார்டு ரெக்கார்டு எல்லாமே இருக்குது. அரெஸ்ட் பண்ணுங்க அந்த பசங்க சொல்கிறாங்க. ஒரு சொந்த பையனாக இருந்தாலும் அந்த பையனோட விருப்பம் இல்லாமல் அவனை கிட்னாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரக்ஸ் கொடுத்து தூங்க வச்சு மயக்கத்தில் வச்சுருக்காங்க. அது ரொம்ப தப்பு. அதனால் அவன் மேலே வந்துட்டு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஆனால் கேஸ் எனக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க நான் கொடுக்குறேன் அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நான் கொடுப்பேன். அவன் என்னோட பிரதரை தான் நான் பார்க்குறேன். என்னோடய ஃபேமிலி நான் அவனுக்காக நான் கொடுப்பேன். அவரும் அவனோட அப்பாவே கிடையாது. எப்போதும் அப்பான்ற எந்த ஒரு சுச்சுவேஷனும் ஒரு அப்பா நடந்துட்டதும் இல்லை. எப்போதுமே அந்த ஆளுக்கு நம்ம ஜங்க் வச்சு எதனா பெனிஃபிட்ஸுக்கு ஒன்று மட்டும் தான் பார்ப்பாரு. இப்போ இவனை மேரேஜ் பண்ணி வச்சா ஒரு பணக்கார பொண்ணுக்கு ஒரு பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணால் பிஸ்னஸில் அவங்க 2 பேருக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். அந்த ரீசன் தான் இப்போ பண்ணுறாங்க சொல்லி பார்க்குறாங்க. ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே அவங்க அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வேணும் சொல்லி எழுதி கொடுத்துருக்கான். எழுதி கொடுத்தனால தான் அவன் வந்து ஃபாரின் போவான். அவன் ஃப்ரீடமாக இருக்க அவர் விட்டார். அது எனக்கு ஏற்கனவே தெரியும். ஜங்கு ஏற்கனவே சொல்லியிருக்கான் சொல்லி பார்க்குறாங்க. ஜம்ஜுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி கூட பையனை ஒரு அப்பாவை பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்கு சொல்லணும் நம்ம ஓப்பன் பண்ண மாட்டேறா சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாடி கட்ட கேட்குறாங்க. நம்ஜு என்ன பண்ணின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் நாங்கள் எதுவும் ஒரு நல்ல பாடி கடைஞ்சு வரல அவர் பார்க்குறாரு. இல்லை சார் அவங்க அப்பா வந்து அவர் முழிக்கக்கூடாது. முழிச்சு ஐஸ் ஓப்பன் பண்ணால் தப்பிச்சு போயிட்டு வர சொல்லிட்டு ட்ரக்ஸை தூங்குறதுக்கான ஸ்லிப்பிங் ட்ரக்ஸை கொடுத்து தூங்க வச்சுட்டே இருக்காங்க சொல்கிறாங்க. அவருக்கு ஹெல்த் வேறு அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு சொல்லி பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. இப்போட்டே அப்படி சிம்னா ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ அவங்க அந்த போட்டில் உள்ள அவங்க 2 பேரையும் நான் வந்துட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் அதுக்கு கரெக்டாக வந்து சாட்சி சொல்லணும்னு ஜோனுக்கு அகைன் சார் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிடுங்க சார் சொல்கிறாங்க. அப்போ தான் உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்து நம்ம விடுவோம் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரண்டர் ஆகிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு அந்த போட் அப்படியே திருப்பி வருது. நம்ம தான் ஜங்கு அப்படியே லிஃப்ட் பண்ணுறாங்க. ஜெகோ சேர்ந்து லிஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே காரில் வச்சிடறாங்க. டேக்குன்னு அவ்வளோ டேஸ்ட் வருது. ஜிமின் மட்டும் பார்த்தா தாங்கவே மாட்டானேன்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்படி சுச்சுவேஷனில் சொல்லிட்டு அவர் டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அப்பாவை நம்ம நம்ஜு அரெஸ்ட் பண்ணிட்டாரு. இது எல்லாத்தையும் ஒருத்தவங்க பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ அந்த ஜெகப்கார்ட்ட கேட்குறாங்க. எப்படி நீங்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு இது கூட நீங்கள் ட்ராக் பண்ணிங்க சொல்கிறாங்க. 1 வீக்காக நாங்கள் ட்ராக் பண்ணாமல் தானே இருந்தோம். அப்போ தான் யாரும் வந்துட்டு எங்கே மூவ் ஆகாது போட்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தா அந்த போட்டில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஃபுட்டு எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு பெட்ரோல் அது எதுவுமே தேவையில்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு. அதுக்கு வாங்கணுன்றதுக்காக அந்த போட்டை அவங்க கரைக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களோட லொக்கேஷன் அவங்கள அந்த போட்டை வந்து கடல்லேருந்து இங்கே வரது நாங்கள் வந்து ட்ராக் பண்ணோம். அதனால தான் வந்துட்டு ஒரு ஃபுட் டெலிவரி மேனை வச்சு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணோம். அவங்களோட நேம்
அந்த இதெல்லாம் கொஞ்சம் அதுக்குள்ளே வந்துட்டு இது போட்டு விட்டுருந்தோம், டிவைஸை போட்டு விட்டோம், இது வந்து நம்ம ட்ராக் பண்ணிட்டுருக்காங்க. ஃபைனலாக நாங்கள் நினச்ச மாதிரிலாம் நடந்துருச்சு எப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாவம் ஜமுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பான்னு சொல்லி பார்க்குறாங்க. உனக்கு முடி ஏன்டா அவ்வளோ கஷ்டம் சொல்லி பார்க்குறாங்க. ஜிமின் எவ்வளோ கஷ்டம் ஹார்ட்டாக இருக்கா திரும்பி சொல்லி பார்க்குறாங்க. ஃபைனலாக எங்கள் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, ஃபுட்டெல்லாம் கொடுத்துருவாங்க டைமுக்கு. அதை தாண்டி வந்து ஸ்லீப்பிங் ப்ளஸ் கொடுத்துருவாங்க. ரொம்ப நேரம் தூங்கினால அவர் ரொம்ப இதாக இருக்கார், பாடி வந்து ஆக்டிவாக இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் சரியாக சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 8 hour நம்ம ஜமுக்கு ஃபுல் ட்ரிப்ஸ்லாம் கொடுத்து நல்லா க்யூர் பண்ணிடுறாங்க. ஜங்கு ஐ சப்போர்ட் பண்ணிட்டு பார்த்தா டேவும் ஜங்கு உட்காந்துருக்காங்க. பார்த்தது நம்ம ஜங்கு ஷாக் ஆகிடுறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க, ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. ஜங்கா எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. டேக்கு ரொம்ப ஜங்கு ரொம்ப டே டே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் எப்படி இருக்கா, ஜிம்மியோட பையன் குக்கி சொல்கிறாங்க. 2 பேரும் நல்லா இருக்காங்களா, நான் விட்டுருவோன்னா நான் நல்லா தாண்டா பார்த்துக்கிறேன், ஏன் மேலே நம்பிக்கையில் சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க, அவங்கள பார்க்காம சொல்கிறாங்க, அவங்களை பார்க்காமலே நான் போயிடுவேன், எனக்கு எதனா ஆடு நினச்சி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இருக்கும்போது விட்டுருவேனடா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜெக பார்க்குறாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் ஜங்கு சொல்கிறாங்க. அவர் ஜெக பார்த்து பார்க்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க, ஹேங்கனே கூப்பிடுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா, ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை, சரியாயிடும், ஓகேவா, உன்னோட ஒய்ஃபு உன்னோட குழந்தை எல்லோரும் நல்லா இருக்காங்க, உனக்கு யாரும் நினைக்காத, நாங்கள் ஓகே உன்னோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. அவரும் சொல்கிறாங்க, அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு ஓகேவா, அவரால் உனக்கு எந்த ஆபத்து வராது கால் பண்ண சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அவர் பண்ண தண்டனை தப்புக்கான தண்டனை அவர் அனுபவிச்சு வெளில வந்துடுவார், ஓகேவா சொல்கிறாங்க. ஒன்றுமே அவர் எந்த டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. உனக்கு யாரும் நினைக்காத, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. நான் ஜிம்மினை பார்க்கணும், ஜிம்மினை குக்கி சொல்கிறாங்க. பார்க்குறேன்டா கொஞ்சம் டாக்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க, கொஞ்சம் நேரம் ஆகிட்ட சொல்கிறாங்க. கொஞ்சம் அவங்க ஸ்ட்ரென்த்து என்ன சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக டாக்டர் ஒரு 1 hour அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. மார்னிங் போனவங்க வரவே வீட்டுக்கு சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருக்காங்க. பார்க்குறாங்க, ஜிம்மின் ஃபோன் பண்ணிட்டே இருக்க. இப்போ பார்க்குறாங்க, சரி கொஞ்சம் நேரம் தானே வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஜங்குக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அப்பா அம்மா இருக்காங்க, என்ன பண்ணுறது சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க, ஜெகப்பட்டப்பா சொல்கிறாரு, ஏங்க என்ன பண்ணுறது சொல்லிட்டு வாங்க கூட்டிகிட்டு வா ஜங்கு, நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிட்டு அவர் ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு ஒரு பெரிய வீடு தான், அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஜங்கு இருக்க வைக்கிறாங்க. இது சொல்கிறாங்க, ஓ இதுவா, இது எங்கள் வீடு தான், எங்களுக்காக நாங்கள் வாங்கின ஒரு ஹோம் தான், இது இங்கே இருக்கட்டும் சொல்லிட்டு நம்ம ஜங்கு அங்கே வச்சுட்டு நம்ம தான் போய்ட்டு வீட்டுக்கு போகிறாரு. நம்ம ஜேகப் தான் ஜங்கு வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஜிமின் கிளம்ப சொல்கிறாங்க. எங்கே டே சொல்கிறாங்க, வா சொல்கிறாங்க, எங்கே வா சொல்கிறாங்க. குக்கியை தூக்கிட்டு நம்ம ஜிமினை கூட்டிகிட்டு வராங்க. இப்போ டேவோட நம்ம கேட்குறாங்க, எங்கப்பா போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, நான் ஜிம்மில் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் கூட்டிகிட்டு அவர் வராரு. பட் ஜிமின் கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் நீ மார்னிங் ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக போனால் நீ நான் ஓகே தானே சொல்கிறாங்க. நான் ஓகே தான்டா வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு ஒரு பெரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஜிம்முக்கு இந்த வீடு பார்த்து ஒரு மாதிரி இருக்குது. இந்த வீட்டுக்கு எதுக்கு சொல்கிறாங்க வா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு வராங்க. ஏன்னா அந்த வீடு நம்ம ஜிம்மின் ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு வீடு தான், அது பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மின் அப்படியே இறங்குறாங்க. குக்கியை நம்ம தூக்கிறாரு, இவ்வளோ வாசல் கூட்டிட்டு போகிறாங்க. எதுக்கு எங்கே சொல்கிறாங்க, நீ வாய சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கூட்டிகிட்டு போக அங்கே நம்ம ஜேகப் தான் ஜங்கு கிட்ட நிறைய பேசுகிறாங்க. ஜங்கு கொஞ்சம் நல்லா ஆகிட்டாங்க. அவருக்கு ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ட்ரக்ஸாக தான் கொடுத்துருப்பாங்க. அது ஸ்லிப்பிங் ட்ரக்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை, அதை கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தா நம்ம ஜங்கு வந்துட்டு அப்படியே நல்லா ஆக்டிவாக உட்காந்து ஜெகப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் 2 பேர் பிளான் ஆகிட்டு ஜிமின் ஜங்கு பார்த்ததும் அவ்வளோ டேஸ்ட் வருது. ஜங்கு காப்பு சொல்கிறாங்க. ஜங்கு திரும்பி பார்த்ததும் அப்படியே ஓடி வராரு, எழுந்திரிச்சு ஓடி வந்துட்டு அப்படியே ஜிம்மின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே அழகாரு. ஜிமின்னு சொல்கிறாங்க, ஜங்குக்கா இது நீ யா சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாங்க. இது நான் தாண்டா சொல்கிறாங்க. ஜங்குக்கா இது நீ யா அப்படி சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாங்க. நீ எப்படிமா இருக்க, நீ நல்லா இருக்கியா சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜங்கு அப்படியே ஸ்கின்னெல்லாம் ஹேண்ட் அப்படி டச் பண்ணி பார்க்குறாங்க. நீ எது சொல்கிறாங்க, நான் தான்டா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. உனக்கு ஒன்றும் இல்லைம்மா சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைடா சொல்லிட்டு பார்க்குறாங்க. டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. அப்படி ஜங்குக்கா ரொம்ப மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப அழுறாங்க. இப்போ ஜிமின் ஜங்கு இப்படி ஹக் பண்ணி அழுது பார்க்க நம்ம டேக்கு அவ்வளோ ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது, சண்டை கஷ்டமாகவும் இருக்குது. இப்போ ஜெக பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க, ஹேங் சொல்கிறாங்க, என்னோட சனியில் அவன்கிட்ட கொடு அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. கேட்குறாங்க. இப்போ குக்கியும் நம்ம ஜெகப்பிட்ட போயிடுறாங்க. அவங்க அப்படி அவர் பாட்டுக்கு வச்சு டேப் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காரு. இப்போ நம்ம டேதை பார்க்குறாங்க, என்னையும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ நம்ம ஜங்கு அப்படி டேவும் சேர்த்து ஹக் பண்ணுறாங்க. 3 பேர் சேர்ந்த மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் கேட்குறாங்க, எப்படி கூட்டிகிட்டு வந்தால் சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு நீ எங்கேம்மா அண்ணனுக்கு என்ன ஆச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா, உன்னை ஹார்ட் பண்ணிட்டாங்களா, அடிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. என்னை யாரும் அடிக்கல, எதுவும் பண்ணல, ஜஸ்ட் அவங்க வேலை நடக்கிற வரைக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அவங்களுக்கு மணி வேணும்னு கேட்டால் நம்ம அப்படி எப்படி கொடுத்துருக்கலாமா, அதை விட்டுட்டு என்கிட்ட ஒன்று பிரித்து சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும், சரி, அதனால தான் நான் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதே நேரத்தில் சிவப்பு 3 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நான் உன்னோட உயிர் ஒன்று விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு அவ்வளோ டியர்ஸ் போய் பார்க்குறாங்க. டேவை பார்த்துட்டு டேரெக்டாக ஜெகப்பட்டு போகிறாங்க. தேங்க்ஸ்லாம் சொல்லலாம், உனக்கு என்ன பண்ண தெரியாது, எப்போதும் சார் தேங்க்ஸாக சொல்லி ஸ்டார்ட் பண்ணீங்க சொல்லி கேட்குறாங்க. அது வந்து ஹேங்க் சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே சொல்லுறது ஓகேவா, அது எங்களோட டியூட்டி ஓகேவா, என்னோட தம்பிக்கு எந்த கஷ்டம் தான் அதை சரி பண்ணுறது அண்ணனா நாங்கள் இருக்கோம், வேறு எதுக்கு இருக்கோம் நாங்கள் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜெகப்பட்டு சொல்கிறாங்க, உனக்கு தெரியுமா ஜிம்மின் சொல்கிறாங்க. ஹேங்க் சொல்கிறாங்க, இது உன்னுடைய அண்ணனுங்க வேலை மட்டும் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க உன்னோட அப்பா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் ஷாக்காகிறாங்க.
அப்பா சொல்கிறாங்க. அப்படி ஜங்கு அப்படின்ற சின்ன ஜங்குக்குள்ள வந்து நம்ம ஜங்கு சொல்லிட்டாரு பார்க்குறாரு. அவர் அமைதியாக இருக்காரு. இப்போ நம்ம தேவை பார்க்குறாங்க. ஏங்க என்ன சொல்கிறீங்க? அதுக்கு ஆமாண்டா நாங்கள் மட்டும் நம்ம மட்டும் பண்ணல, என்னோட அப்பா எல்லாத்தையும் தாண்டி அவர் தான் அதிகமாக ரிஸ்க் எடுத்துருக்காரு. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஆமாம், அவர் நம்பிச்சுட்டு நம்ம பேசும்போது அவர் பேசுகிறா தெரியுமா? ஏன்னா அவர் நீங்கள் ஜங்குக்கா ஜிமின் எப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களோ அந்த டைமில் வந்து நோட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஜிமின் என்ன பண்ணுறான், எப்படி இருக்கான், அவர் கனடா வரைக்கும் வந்திருக்காரு. எங்களுக்கே தெரியாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கிறதுக்கு? ஆமாம் சொல்கிறாங்க. என்னங்க எப்படி சொல்கிறதுக்கு? அன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் பார்க்க வந்ததுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ என்கிட்ட பேசிட்டு டர்ன் பண்ணும்போது என்னோட அப்பா அங்கேருந்து கிளம்புறதை நான் பார்த்தேன். நான் பயந்துட்டேன். அப்பா கோவப்பட போகிறாங்களோ அம்மாக்கிட்டேயோ இல்லை எங்ககிட்ட சண்டை போடுறோன்ட்டு பயந்துட்டு தான் நான் டக்குன்னு முயன் விட்டுட்டு அப்படியே கிளம்புனேன். கிளம்பி போயிட்டு அப்பா வந்து ஃபாலோ பண்ணி போனேன். அப்பா வந்துட்டு ஆஃபீஸில் போயிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தாங்க, ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போய் பார்த்தேன். அப்பா அப்படி சொல்லி கூப்பிட்டா என்ன ஜெவு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் பேசுனதுக்கு தெரிஞ்சு அவர் அப்போ தான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணார். ஜிமின் என்னோட பையன் ஜங்கன்ட்ட சண்டைடா டேவும் என்று சண்டைடா தான். எனக்கு அது புரிய ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எனக்கு ஜிமினோட வாழ்க்கை வந்து ஸ்பார் ஆகிடுவோம். அவன் குழந்தை மாதிரி அவன் யார் என்ன சொல்ல நம்புவான். அதனால தான் நம்ம செல்லமாக குழந்த மாதிரி வளர்த்துட்டோம். சடனாக நம்ம ஃபேமிலி வேணாம் லவ் தான் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் என் பையனை அப்படியே விட்டுற முடியுமா? என் பையனை லைஃப் ஸ்பாயில் பண்ண பயந்தா அப்படி எதுனா. ஆனால் அவன் கூட்டிகிட்டு வந்துருக்காக தான் நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணான்னா என்னோடய பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவங்கள்ட்ட ஸ்டார்டிங்கில் எதுவுமே இல்லை. 2 பேரும் ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணாங்க. ஜாப் தேடி அலைஞ்சாங்க. சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் தான் ஜாப் கிடச்சிது. அந்த அவ்வளோ சுச்சுவேஷன்லேயும் வந்து ஜங்குக்கு இருக்கான அவன் என்னோடய ஜிமினை அப்படி பார்த்துக்கிட்டான். என்னால் மறக்கவே முடியல. அத்தனையும் பார்த்தேன். அவன் வந்துட்டு நம்ம ஜங்கு ஜிமினை மொத்த லவ்வுக்கு அவன் டிசர்வ். ஜிமினை வந்துட்டு ஜிமினுக்கு ரொம்ப லக்கி. ஜங்கு மாதிரி ஒரு பர்சன் கிடச்சது நான் மறக்க முடியல. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே ஜங்கு காணாம போனது அவ்வளோ விஷயம் வரைக்கும் எனக்கு தெரியும். ஜிமின் இங்கே வரும்போது தான் நான் ஜிம்மில் வந்து ஜங்கு வந்து தேட ஸ்டார்ட் பண்ணேன் வேறு ஒரு ஆளுங்களை வச்சு. ஆனால் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ஜன்கிட்ட நீங்கள் 2 பேர் பேசுனது எல்லாமே எனக்கு நியூஸ் வந்துச்சு. நம்பிக்கை என்கிட்ட சொன்ன அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்பிக்கிட்ட டேரெக்டாக கால் பண்ணேன். அவங்க ஹையர் ஆஃபீஸர் வரைக்கும் நானே ப்ரெஷர் கொடுத்தேன். கொஞ்சம் தேடுங்க சார்ஜ் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. என்னோட சன்னிலாவையும் சன்னையும் நான் அப்படி விட்டு முடிப்பேன். ஜிம்மில் ஹார்ட் ஆனால் நான் தாங்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் அடிச்சுட்டேன். என்னோட பையனை நான் கை கூட பட்டதே இல்லை. நான் அடிச்சிட்டேன். கோமா பேசியிருக்கிறத தவிர அடிச்சதே இல்லை. அடிச்சிட்டேன். ஜங்கு அவரையும் அடிச்சிட்டேன். பாவம் அந்த பையன் அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமாச்சு. அவன் அவ்வளோ வசதியாக இருந்த கூட அவங்க அப்பா அம்மாவோட லவ் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். அதனால தான் எனக்கு ஜிம்மில் அவனுக்கு வந்துட்டு லவ் கொடுக்கணும் கேர் கொடுக்கணும்னு நினச்சிருக்கா. இதெல்லாம் எனக்கு தெரியாமல் பிடிச்சிட்டு ஜங்கோட ஜிம்மில் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிப்பாரு. எனக்கு இருக்கிற ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்முக்கு அவங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஜங்குக்கு தப்பாக பேசுகிறாரு அடிச்சிட்டாரு ஒரே ஒரு கோவம் தான். அவரும் அவங்க அப்பா ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ கேட்குறாங்க எங்க அப்பா சொல்கிறாங்க. அப்பா வீட்டில் தான் இருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப டேஸ் வருது. ஜிம்மின் ஜங்கு டேவின்னு பார்க்குறாங்க. அப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவர் எதுவுமே சொல்லாமா ஜிம்மின் டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு தான் கிளம்புறாரு. இங்கே ஜேகப்பு நம்ம ஜங்குக்கிட்டே எல்லோரும் இருக்காங்க. ஜிம்மின் டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தாங்க ஜின்னும் ஜிம்மோட அம்மாவும் அவங்க மேரேஜுக்கான அந்த ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஜின்னுக்கு மேரேஜ் இல்லையா பார்த்துருக்காங்க. நம்ம ஜிம்மின் போயிட்டு அப்படியே வந்துட்டு உள்ளே வந்து என்ட்ரு ஆகுறாரு. அவங்க அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே வராரு. வந்துட்டு பார்க்குறாங்க ஜிம்மோட அப்பா ரொம்ப சந்தோஷமாக அங்கே வந்து ஒரு காஃபி குடிச்சிருக்காங்க. அப்படி ஜிம்மின் அவங்க அப்பா அப்படி சொல்கிறாங்க. அப்படியே நான் வாய்ஸ் கிடச்சோம். ஜிம்மின் அப்பா டக்குன்னு காஃபி கப்பில் விட்டுட்டு லேர்ன் பண்ணுறாங்க. அவருக்கு ஒரு டேஸ்ட் வந்துட்டுருக்கு. ஏன்னா அவரு ஒரு ஹெல்ப் பண்ணணும் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஜிம் நல்லா தான் போதும் நம்மக்கிட்ட போக வேண்டாம். ஏன்னா நம்ம அடிச்சிட்டோம் காயப்படுத்துகிறோம் எல்லாம் நினச்சிருப்பாரு. இப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு அப்பா அப்படி சொல்லிட்டு ஓடி வராங்க. ஜிம்மினோட அப்பா ஓடி போய் ஜிம்மில் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மினோட அம்மாவுக்கும் ஜிம்மினோட சின்னக்கும் அப்பா அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே நம்ம ஜிம்மில் அவங்க அப்பா கிட்ட அப்பா சாரிப்பா சொல்லிட்டு ரொம்ப சாரி கேட்டே இருக்காரு. இங்கே பாருடா எனக்கு குழந்தை குழந்தை கிடச்சலாம் அப்பா கொலைக்காது ஓகேவா சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா ரொம்ப அழுறாங்க. ஜிம்மில் அவ்வளோ சாரி கேட்டுருக்காரு. அப்பா சாரி சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. நீ தப்பு பண்ணுற அப்பா சொல்கிறாங்க. அப்போல்லாம் எதுவும் இல்லை சரியா, நீ என்னோட பையன் என்னோட குழந்தை யாராவது ஹர்ட் பண்ணுவாங்களோ யாராவது மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோ பயந்த மற்றபடி ஒன்றும் இல்லைப்பா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி ரொம்ப மிஸ் பண்ணப்பா அப்படி சொல்கிறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த வீட்டில் நீ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப மாதிரி சந்தோஷமாக பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா கிட்டே வராங்க. இங்கே பாரு உன் அப்பா பற்றி என்ன நினச்சா சொல்லி கேட்குறாங்க. எந்த அப்பா அம்மாவும் பசங்க கெட்டு போக நினைக்க மாட்டாங்கப்பா, அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. அது தப்பா சொல்லி பார்க்குறாங்க. அவங்க டைம் எடுக்கணும் புரிஞ்சுக்கிறது சொல்கிறாங்க. ஜிம்மில் அவங்க அப்பா அம்மா சின்ன 3 பேர் சேர்த்து பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ பின்னாடியே பார்த்தா நம்ம ஜங்குக்கிட்டே குக்கி 3 பேர் வராங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு டேரெக்டாக குக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு ஜிம்மில் அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. ஜிம்மில் அப்பா வாங்கி அப்படி வச்சுட்டு கற்றுக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க பாரு ஜங்குக்கு சொல்கிறாங்க அங்கிள் சொல்கிறாங்க கிட்டவா சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு ஒருமே யாரும் நினைக்கிறது ஓகேவா, உனக்கு அப்பா அம்மா நாங்கள் தான். நான் உன்னோட அப்பா ஜிம்மினோட அம்மாவோட அம்மா விட்டே சொல்கிறாங்க. ஜிம்மினோட அம்மா ஜங்க பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களா அங்கே சொல்கிறாங்க. இல்லைம்மா சொல்கிறாங்க. அவர் அம்மானு கூப்பிட்டு அவருக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஃபைனல் அவங்க ஹாப்பியாக அவங்க ஃபேமிலி செட்டில் ஆகிட்டாங்க அழகாக. இப்போ பார்க்குறாங்க டே தப்பாக நினச்சிக்காத ஜிம்மின் ஜங்குக்கெல்லாம் இங்கே இருக்கணுமா சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. அப்போ நான் அப்படி சொல்லி கேட்குறாங்க. தேவோட அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மின் அம்மா பார்க்குறாங்க. எங்க அவனு இந்த வீட்டில் சண்டை இல்லாதானுங்க. அவன் 2வது ஹஸ்பண்டுங்க ஜிம்மினுக்கு சொல்கிறாங்க. இல்லைப்பா அவங்க வீட்டில் இருந்து தெரியாத சொல்கிறாங்க. அங்கிள் அதை நான் பார்த்துக்குறாங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு நீ இங்கே இருப்பா சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. நம்ம ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஜின்னுக்கும் நம்பிட்டுக்கும் மேரேஜ் நம்ம ஜிம்மில் அப்பா ஜிம்மினுக்கு டேக்கு ஜங்குக்கு நம்ம பேபிக்கு 4 பேருக்கு ஒரே மாதிரி
ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மேரேஜுக்கு டேவோட அப்பாவுமே அவங்க அப்பா அம்மாவும் இன்வைட் பண்ணுறாங்க. ஃபைனலாக எங்கள் நான் ஜிம்மில் மேரேஜ் நடக்குது. ஜிம் ரொம்ப ஹாப்பி. ஜம்முக்கு அதை விட ஹாப்பி. ஏன்னா ஜிம்மோட அம்மா நைட்டு ஃபுல்லாக ஜம் கூட அவ்வளோ பேசியிருப்பாங்க. அவங்க மொத்தம் அம்மான்ற லவ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜிம்மி எப்படி அவர் லவ் பண்ணுறாங்களோ சேம் அதே மாதிரி ஜிம்மில் அம்மா அப்போ பார்க்குறாரு. என்னோட ஜிம்முக்கு இந்த கொண்டாலாம் அவங்க அம்மா கிட்ட தான் வந்திருக்கு. ஆண்டிக்கிட்டேன்னு சொல்லி ஆண்டின்னு சொல்லுவாங்க. ஒரு அம்மான்னு பார்க்குறாரு. அவ்வளோ அழகாக அவங்க அந்த மேரேஜ் நடந்துட்டு இருக்க ஜெயகுப் ரொம்ப ஹாப்பி பார்க்குறாங்க. இப்போ ஒய்யன்னு டேவோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. இவங்க 4 பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுருப்பாக்கா. நம்ம டேவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டேவோட அம்மா ஜிம்மிட்ட வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, என்னப்பா நீங்கள் எதுக்காக 4 பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுருங்க? அதுவும் ஜங்குக்கு எப்போ வந்து சொல்லி கேட்குறாங்க. இவங்க 4 பேர் ஒன்றா தான் நின்றுப்பாங்க. ஒரு மாதிரி இருக்கு அவங்களுக்கு. என்ன சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறேன் அம்மா சொல்கிறாங்க. ஒயன்னு சொல்கிறாங்க. வாங்க சொல்லிட்டு நம்ம ஒயன் அவங்க அப்பா அம்மாவோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ அங்கே ஜிம்மோட அப்பா அம்மா நடந்து எல்லாம் சொல்கிறாங்க. அவங்களோட ஏற்றுக்க முடியல. அது எப்படிங்க 3 பசங்க தான் சொல்லி கேட்குறாங்க. டேவோட அப்பா பார்க்குறாங்க என்னன்னு இருக்கு. அப்போ அது ஓகே எங்களோட கிராண்ட்சன் சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, பாருங்கள் உங்களோட கிராண்ட்சன் அப்படி இல்லைன்றா முக்கியம் இல்லைங்க. இது ஜிம்மின் ஜங்க் வந்துட்டு ட்ரூவாக லவ் பண்ணாங்க. லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சும் நம்ம ஜங்க் வந்துட்டு அவங்கள ஒருத்தவங்களும் அவங்க வரணும். ஏன்னா ஜிம்மை மறக்க முடியல அந்த ரீசனால தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் புரிய வைக்கிறாங்க. அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க ஒரு கட்டத்தில். ஆனால் எப்படிங்க மற்றவங்கள்ட்ட சொல்கிறாங்க. மற்றவங்க யாருங்க நம்ம பசங்களை வந்து பற்றி பேசுறதுக்கு? நம்மளுக்கு தெரிஞ்சால் போதாதா? நம்ம அக்செப்ட் பண்ணிட்டால் போதாதா அப்படி சொல்கிறாங்க. 4 பேர் இன்றைக்கி பேசுவாங்க. 4 பேர் அந்த 4 மணிக்கு வேற ஒரு கதையை தேடி போயிடுவாங்க. புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல இப்போ டேவோட அப்பா அம்மாவுக்கும் புரியுது. ஆனால் எங்களால் அந்த பேபி விட்டு கொடுக்க முடியல சொல்கிறாங்க. அது எங்கள் கிராண்ட்சன் தாங்க நினச்சிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு கிராண்ட்சன் தாங்க அது எப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இப்போ போயின்னு பார்க்குறேன் அம்மா டேக்கு பிறந்தது பேபி ஜிம்முக்கு போகிறது நம்ம பேபி தெரியுமா? ஜங்குக்கு நம்ம ஃபேமிலி ஒரு பையன் இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டு தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு வீடு கொடுத்துடலாம். அவங்க ஸ்டே பண்ணிட்டு நம்ம எப்போலாம் ஹாப்பியாக இருப்போம். நம்ம எப்போலாம் பார்க்கணுட்டு வீக்கெண்டில் போய் பார்க்கலாம். அவங்கள பார்த்துட்டு அவங்க கூட ஹாப்பியாக இருக்கலாம். தப்பில்லை சொல்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாருக்கும் புரியுது. ஓகே சொல்லிடுறாங்க. ஃபைனல் நாங்கள் மேரேஜ் முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கன்னா ஒரு நியூ ஹோமோ நம்ம ஜிம்மின் ஜங்கு 3 பேர் இருக்கிறதுக்காக ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேர் அப்பா அம்மா சேர்ந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அங்கேருந்து சேவ் பண்ணியிருப்பார் இல்லையா கனடாவில், அந்த மணியும் அதில் போட்டிருக்காங்க. ஏன்னா அவருக்கான ரூல்ஸ் ரைட்ஸும் அதில் இருக்குன்னு சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து ஒரு வீட்டை வாங்கியிருக்காங்க. இப்போது நம்ம குக்கி நம்ம ஜிம்மின் 3 பேர் ஒரு வீட்டில் இருக்காங்க. ஜங்குக்கு 4 பேரும். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. டே பார்த்துருக்கு. அப்படியே குக்கி கூட விளையாடிருக்காரு. ஜிம்மின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கா அப்போ சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் போட்டு ஜங்குக்கு கிஸ் பண்ண ஜங்கு பேக்கஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூலாம் சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ அப்படி சொல்கிறாங்க. சரி டே பாவம் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக்கான்றாங்க. டே பாவம் இல்லை அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது நீ காணுமா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது நான் காணும். அந்த சுச்சுவேஷன் உனக்கு அப்படி இருக்க முடியாதுன்னு தெரியும். ஆனால் அவங்க கூட லைஃப் உனக்கு வேணும்ல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்குது ஜங்கா அதை சொல்கிறாங்க. பாரு அவனை இதுக்கு மேலே ஹார்ட் பண்ணது ஓகேவா? நான் கேட்டேன்னா நம்மளுக்கு எப்படி பேபியும் செய்ய முடியாது. டேக்கு ஒரு பேபி வேணும் ஓகேவா? அவங்க அப்பா அம்மா பாவம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக்கா சொல்கிறாங்க. பாரு அவன் நம்மளுக்காக நிறைய பேர் இருக்கான். அவனோட ஹஸ்பண்டாக சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜங்குக்கான்றாங்க. அப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு வந்து ஜிம்மில் ஃபோட்டோ கிஸ் பண்ணிட்டு வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு ரூம் ரொம்ப அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. அது ஜங்கு ரெடி பண்ணியிருக்காரு. ஜங்கா என்னதுலாம் சொல்கிறாங்க. அவனுக்காக நான் ரெடி பண்ணது போ அப்படி சொல்கிறாங்க. ஜங்கான்றாங்க. ஓகே நான் வச்சுக்கிறேன் ஓகேவா போ அப்படி சொல்லிட்டு விட்டு வந்து கீழே விளையாட வந்துட்டு டயாங்க சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. பேபி கூட சொல்கிறாங்க. எதுக்குலாம் சொல்கிறாங்க. கூப்பிட்றா சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம டேவும் கொடுத்துட்டாரு போ அப்படி சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க அந்த ரூமில் ஜிம்மின் ஒன்று கூப்பிட்டா சொல்கிறாங்க. ஜிம்மின் என்னாச்சு ஜிம்முக்கு சொல்கிறாங்க. போடா சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம டேவும் உள்ள வராங்க. இப்போ டே உள்ள வரா ஜிம்மின் அப்படியே டோர் லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிட்டு ஜிம்மின் டோர் பண்ணிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா ரூம் ஃபுல்லாக அப்படியே டார்க்கா அப்படியே கேண்டில் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படியே வந்துட்டு பார்த்தா ரோஸ் பட்டன்ஸ் போட்டு வேறு மாதிரி இருக்குது. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. என்னதுரா சொல்கிறாங்க. டே சாரி டே சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் டே கிட்ட வரா. டே பார்க்குறாங்க. என்னதுரா சொல்லி பார்க்குறாங்க. எனக்கு உன் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டே அப்படி சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ உண்மையாக சொல்கிறான்றாங்க. ஏன் உனக்கு என் மேலே ஆசை இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லாமல் இருக்குமா என்னோட ஒய்ஃப் மேலே அப்படி சொல்கிறாங்க. அப்புறம்ன்றாங்க இது சொல்கிறாங்க. இது முழு மனசோட தானே சொல்கிறாங்க. டே உண்மையை தான் நான் உனக்கு எப்போவோ அப்படி கொடுத்துருக்கணும். ஆனால் சாரி சொல்கிறாங்க. டே எதுவும் சொல்லாமல் அப்படியே ஜிம்மில் லிஃப்ட்டு போயிட்டு அட்டாச் பண்ணுறாங்க. அட்டாச் பண்ணிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டுருக்காரு. அவரோட மொத்த லவ்வும் இத்தனை வருஷம் அவர் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாரோ அதை அவர் காட்டுறாரு. இங்கே ஜிம்மினும் அவருக்கு ஈக்குவலாக அவர் மேலே அவர் எவ்வளோ லவ் வச்சுருக்காரு மொத்தத்தையும் காமிச்சிருக்காங்க. இங்கே நம்ம ஜங்கு தான் பேபி வச்சுட்டு இங்கே பாரு மம்மா டாடா அங்கே இருக்காங்க. சீக்கிரம் நம்ம உனக்கு குட்டி தம்பி பார்க்க வந்து விளையாட ஓகேவா சொல்லிட்டேன். அவர் பாட்டுக்கு பேபி வச்சுட்டு வேறு ரூமில் இருக்காரு. இங்கே நம்ம ஜிம்மின் டே தான் அவங்க வேறு மாதிரி இருக்காங்க. டே அவ்வளோ கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோ லவ் கொடுத்துட்ருக்காரு. ஐ லவ் யூ ஜிம்மி சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ டே அப்படி சொல்லிட்டு மிஸ்ஸும் சொல்கிறாங்க. மிஸ்ஸு லாட்டு அப்படி சொல்லிட்டு அவருமே டைட்டாக ஹேக் பண்ணுறாங்க. ஜிம் எங்கள் பாரு உன்னோட லைஃப்பில் நான் எப்போதும் உனக்கு ஒரு பார்ட்டாக இருப்பேன்டா. உனக்கு இன்னொரு பார்ட்டாக செகண்ட் பார்ட்டாக நான் எப்போதுமே இருப்பேன் சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு செகண்டே இல்லை. நீங்கள் 2 பேரும் ஈக்குவல் புரியுதா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு உங்க கூட இருக்கிறதே போதும்னு நினச்சேன். உங்கள் லைஃப்பில் எனக்கு ஒரு லவ் கிடைச்சதே போதும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அதை தாண்டி நிறைய கொடுத்துருக்கேன்.
சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் இல்லைன்றதுக்காக நான் உன்னை ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை, ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னையும் ஜங்குக்கா, நம்ம குக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஏர்லி மார்னிங் ஆகுது, இப்போ தான் ஸ்டாப் பண்ணுறாரு ஜிம் பார்க்குறாங்க. 4 வருஷத்துக்கும் சேர்த்து செஞ்சுட்டு எல்லாம் சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம்னு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. சாரி, கொஞ்சம் ஓவர் எக்ஸைட் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப ஹாப்பி பார்க்குறாங்க. ஃபைனலாக நான் ஜிமின் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமின் அவள் வந்துட்டு எந்திரிச்சு பொறுமையாக நடந்து வராங்க. ஜங்க் அப்படியே ஜிமின் லிஃப்ட் பண்ணுறாங்க. ஜங்கான்றாங்க. அப்பா வலைய உனக்கு பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே கொடுத்து உட்கார வைக்கிறாரு. ஃபுட்டை ரெடி பண்ணிட்டா சாப்பிட சொல்கிறாங்க. அவர் ஃபிட் பண்ணி விட்றாரு. இந்த பக்கம் நம்ம டே தான் குக்கி வச்சு விளையாடிட்டு இருக்காரு. குக்கிக்கு வந்து ஃபுட் வந்து ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. ஃபேமிலி ஹாப்பியாக இருக்குது. ஆஃப்டர் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம்டா ரொம்ப ஹாப்பியாக ஒரு பேபி தான் ஒளி இருக்கு. டேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஐயோ மீன் என்ன பண்ணுற சொல்கிறாங்க. பாரு மீன் வாயன்னு சொல்கிறாங்க. அம்மா அப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி போய் அண்ணா அணியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடிட்டே இருக்காரு. யார் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஜங்க் ஓடுறாங்க. ஜங்க் பின்னாடி வந்துட்டு நம்ம குக்கி ஓடுறாங்க. குக்கி பின்னாடி தான் நம்ம வந்து டைம் ஓடிட்டு இருக்காங்க. டைம் வந்து டேக்கும் ஜிம்மிக்கு பிறந்த பையன் ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் அந்த பாய் பேபி தான், கேர்ள் பேபி இல்லை. அதனால் நம்ம டே தான் பார்க்குறாங்க. பாவம்டா நின்றுடா சொல்லி பார்க்குறாங்க. ஜங்கு நிற்கவே மாட்டாரு. ஜங்கு ஓடிட்டே இருக்காரு. ஜங்க் போய்ட்டு குக்கி பண்ணி நம்ம டேவினோட இப்போ அவங்க 3 பேர் பண்ணி நம்ம ஜிம் ஓடிட்டு இருக்காங்க. ஜிம் பண்ணி டே ஓடிட்டு இருக்காங்க. ஃபைனலாக நம்ம குக்கியை வந்துட்டு நம்ம டே தூக்கிடுறாரு. நம்ம டேமினை நம்ம ஜிம் தூக்கிறாரு. ஜங்க் பார்க்குறாங்க. அப்பா ஃபைனலாக என்ன விட்டுட்டாங்களோ சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்கை தான் அவங்க தத்தி இருந்துருப்பாங்க. ஜங்கை தூக்க சொல்லி தான் அவங்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பாவண்ட டாடா ஏன்னா டார்ச்சர் பண்ணுறீங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாரு. டேட்டா தூக்கு சொல்லிட்டு 2 பேரும் கையை காட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதோட இதோட அவங்களோட ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக. அது பெரிய பிக்சரில் 4 பேரும் எப்படின்னா இவங்க 5 பேருக்கு ரொம்ப அழகான ஒரு பிக்சர் இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய் டேக்கு தான். இதில் எங்கேயாவது உங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி வச்சுட்டேன் 2 பேரை 3 பேராக ட்ரையாங்கலாக கொடுத்ததுனால அப்படின்னா நினச்சிங்கன்னா ஐம் சாரி ரியலி, ஓகேவா? மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். கம்ஃபர்டபுளாக கட் பண்ணி ஸ்கிப் பண்ணுங்கள், ஓகேவா? பாய் டேக் கேர். இதெல்லாம் இந்த ஸ்டோரி நல்லா முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேடா, பாய் டேக் கேர்.